ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. நீங்கள் நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட்டர், ஓகேவா? அது நேம் வந்துட்டு பர்ஃபெக்ட் நைட் வித் ஃபேமஸ் ஐடல். இந்த ஸ்டோரி யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன்னாக்கா, லவ் டைரி ஜிக்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அதாவது லிட்டில் ஃபேரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த செல்ல அக்காடை, ஓகே, அவங்களுக்கான ஸ்டோரி தான் இது டெடிகேட் பண்ணுறது. ஏன்னா அவங்களோட பாடியில், ஓகே, டுடே அவங்களோட பாடி ஸ்பெஷல் தான் இந்த ஒன் ஷாட்டு. இப்போது அவங்க விஷஸ் கொடுத்துடலாம். விஷ் யூ மெனி ஹாப்பினஸ் ஆஃப் த டே பாரிக்கா. இப்போது ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள் ட்ரீம் எல்லாமே ட்ரூ ஆகிறதுக்கு நான் காட்டிக்கிட்டே கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நான் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து எனக்கு பிகாஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன். ஏன் அப்படின்னாக்கா, நான் அவ்வளோ சீக்கிரம் யாரும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன் நீங்கள் தான். நான் ட்ரஸ்ட் பண்ண ஒரு பர்சன் நீங்கள். செகண்ட், ட்ரஸ்ட்டுக்கு ஒர்த்துக்கான ஒரு பர்சன் நீங்கள். நான் எவ்வளோ டைம் அப்செட் ஆகிருக்கேன். ஈவன் இதை போகணும்னு கூட நினச்சிருக்கேன் இந்த ஜேர்னியை விட்டு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹாரி ஓகே பார்த்து நான் இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுவீங்க. ஈவன் நான் எவ்வளோ சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அழகாக நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. லைக் ஒரு ரியல் மிக்ஸ் சிஸ்டர் மாதிரி தான். எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும், ஓகேவா? நான் பழகின வரைக்கும் நீங்கள் ஒரு பியூர் சோல் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பியூர் சோல், ஒரு குட் ஹார்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், ஓகேவா? நீங்கள் இப்போது ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் ஃபேமிலி கூட இந்த பர்த்டேவை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும். கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? நீங்கள் இந்த இயரில் என்னடா ட்ரீம் வச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும், ஓகேவா? நான் எப்பவும் கூடவே இருப்பேன். அவங்க எல்லா சுச்சுவேஷனும் அவங்க கூட இருப்பேன். ஒன்ஸ் அகைன் விஷயம் ஹாப்பினஸ் ஆஃப் த டே அக்கா, ஓகேவா? மை செல்ல அக்கா, இப்போ ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ்ஸிங் யூ, ஓகேவா? நீங்கள் எல்லோரும் லவ் விஷஸை நம்ம லிட்டில் ஃபேரி அக்காவுக்கு கொடுத்துருங்கடா, ஓகேவா? இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெட்ரூம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் நல்லா க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் 2 குழந்தைங்க அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்களும் அவங்களோட ஹேண்டை அவங்களோட ஸ்டமக்கில் வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு பர்சன் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவ்வளோ டயர்டாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எனக்கும் ஃப்ளைட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் கார் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. வந்து பார்க்குறாங்க, அந்த டயர்ட்னஸ் மொத்தம் போய்ட்டு அவங்க பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக அழகாக அந்த பெட்டில் 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்பாடா, நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் டயர்ட்னஸ் மொத்தமும் போயிடுது. அது எப்படி பார்க்குறாங்க, தட்ஸ் மை மேஜிக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, என்னோட மேஜிக்ன்றது என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தைங்க 2 பேர் தான், ஓகேவா? அவங்க 3 பேர் தான் என்னோட வேர்ல்டு. இவங்க 3 பேர் இருந்தாக்கா ப்ராமிஸாக இவ்வளோ ஹாப்பி லைஃப் இருக்கவே முடியாது. என்னோட பேக் போன், என்னோட லவ், என்னோட எல்லாமே இவங்க மட்டும்தான். என்னோட ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு எல்லாமே என் குழந்தைங்களும் என் ஒய்ஃப் மட்டும்தான். அப்படி பார்க்குறாங்க. நான் தான் வேர்ல்டு லக்கியான ஒரு பர்சன், தெரியுமா? எனக்கு இப்படி ஒரு ஒய்ஃபு, அப்படி ஒரு 2 குழந்தைங்க யார் கிடைக்கும் இந்த மாதிரி எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக, ரொம்ப மெச்சூரிட்டியாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா குழந்தைங்க. அதையும் குழந்தைங்க பொசிட்டிவ் ஆவாங்களே, ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ சொல்லிட்டு நான் தான் பாசிட்டிவ் ஆகும் யூஸ்வலாக என் ஒய்ஃபை பார்த்து. ஆனால் என் குழந்தைங்க என்கிட்ட பாசிட்டிவ் ஆகிறாங்க. அதுவும் என் கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கரை பார்த்து. என்னோட ஃபேமிலி, என்னோட செகண்ட் ஃபேமிலி, என்னோட ஹேங்க்ஸு அவங்கள பார்த்தா என் குழந்தைங்க பாசிட்டிவ் ஆகுது. டேடா அவங்கள்ட்ட பேசாதீங்க, டேடா அவங்ககிட்ட வந்து ப்ளே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்கிறாங்க 2 பேரும். அப்போ சொல்லிட்டு ஃபோன்லேயே வார்னிங் தான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ டயர்டாக ஒரு கான்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கான்செப்ட் முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் சொன்னாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு போச்சோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெஸ்ட் ஆகணும். எனக்கு குழந்தைங்களுக்கு முன்னாடி இருக்க ரெஸ்ட்டாக ஒரு விஷயம் சரி. என் குழந்தைங்க ஒய்ஃப் அவங்கள பார்த்தாலே போதும், எனக்கு டயர்ட்னஸ்லாம் அப்படி பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த ரூம்க்கு வராங்க. வந்து டோர் லாக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா 3 பேர் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. வச்சுக்கிறவங்க பார்க்குறாங்க. ஐயோ 3 பேரும் எவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. சரி, ஓகே, குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்காக அங்கே வந்து இடமே ரூமில் சவுண்ட் ப்ரூஃப் இருக்கும். ரெஸ்ட் ரூமில் ஏதாவது சவுண்ட் கேட்டால் கூட வெளியே கேட்காது. அங்கே சவுண்ட் ப்ரூஃப் இருக்கிறதால போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு பாத்ரூம் கூட வேர் பண்ணிட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்து பார்க்குறாங்க. அந்த 2 குழந்தைங்க உங்கள் அம்மாவோட ஸ்டமக் அப்படியே ஹோல்ட் பண்ணி அந்த ஷர்ட்டையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்க தூங்கும்போது கூட. பார்க்குறேன், என் 2 குழந்தைங்களும் தூங்கும்போது கூட அவங்க அம்மா விட மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என் குழந்தைங்கிட்டே பாசிட்டிவ் ஆகுது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு மெதுவாக அந்த குழந்தைங்கள ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு பர்சன் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எப்போ வந்தீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ தான்டா சொல்கிறாங்க. சரி, ஓகே, சாப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. ஃப்ளைட்லேயே சாப்பிட்டேன் சொல்கிறாங்க. ஓகே, டயர்டாக இருப்பீங்க, ரெஸ்ட் எடுக்குங்க சொல்கிறாங்க. எங்கே ரெஸ்ட் எடுக்குது சொல்கிறாங்க. இங்கே தான் சொல்கிறாங்க. ஒரு 2 பேர் படுத்துருக்காங்க, நான் எங்கே படுக்கிறது அப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க, இவங்க 2 பேர் படுத்துருக்காங்க, நான் எங்கே படுக்கட்டும் அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அங்கக்கா அங்கே பாரு, பாப்பா பக்கத்து தூங்கும் சரியா சொல்கிறாங்க. பாப்பா பக்கத்தில் தூங்க முடியாது, ஓகேவா? எனக்கு உன் பக்கத்து தூங்கும், அது ஒன்று ஹக் பண்ணி, ஓகேவா? இவங்க மாதிரி எப்படி சொல்கிறாங்க. அது எப்படி முடியும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஓகேவா? அவங்க கூட தூங்கும். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு வேணும், ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் ஜிம், ஓகேவா? இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் வந்தீங்க, அதுக்குள்ளே வா சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு 3 வீக்ஸ் ஆகிடுச்சா, ஒரு மாதிரி இருக்குது சரியா சொல்கிறாங்க. அச்சோ, ஏதோ ஒரு ஷேம்லெஸ்ஸாக இருக்கீங்களா தெரியல சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஓகேவா? நான் ஷேம்லெஸ் சவுண்டு தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. சங்குக்கா அங்கே பாரு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, ஓகேவா? எனக்கு வேணும் இப்போ சொல்கிறாங்க. ஏன்துக்கு பாரு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. பார்த்து பாத்ரூமில் இருக்காங்க. செகண்ட் வெட்டு ஹேர் இருக்காங்க. ஹேர் எனக்கு வெட்டாக இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பிடிக்கல, நான் ஹேர் வெட்டாக சொல்கிறாங்க. அச்சோ, நீங்கள் இருக்கீங்களே சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜிமின் தான் மெதுவாக அனுப்புகிறாங்க. பேபிஸோடைய ஹேண்ட் எடுத்துக்கிறாங்க. ஷர்ட்டை ரைட்டாக பிடிச்சிருப்பாங்க பேபிஸ் வந்துட்டு. இந்த ஜிமின் தான்
மெதுவாக அந்த 2 ஹேண்ட் எடுத்துட்டு 2 ஹேண்டில் கிஸ் பண்ணிட்டாங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே பிளாங்கெட்டில் கவர் பண்ணி சைடில் பிள்ளைலாம் வச்சு விட்றாங்க. வச்சுட்டு சேஃபாக வச்சுட்டு இறங்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெகி ரொம்ப ஹாப்பி ஜிம் ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு பேபி மாதிரி ஜிம்மில் கூட்டிட்டு வந்து வெளியே உட்காருக்கிறாங்க. இங்கே இருங்க ஸ்விமிங் போயிட்டு அழகாக ஒரு ஹேர் எடுத்துருவாங்கன்ட்டு வந்துட்டு ஹேர் வைப் பண்ணுறாங்க. காட்டுங்க சொல்லி ஹேர் வைப் பண்ணுறாங்க. உனக்கு பிடிக்கும் வீட்டு ஹேராக தான் சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு கோல்டு பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கும் தான் அவங்க வீட்டு ஹேர் ஓகேவா. ஆனால் இப்போ உங்களுக்கு இப்படியே வச்சு இப்படியே விட்டு வச்சுக்கலாம் கோல்டு பிடிக்கும் ஓகேவா. எனக்கு வெளில கிளைமேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சில்லுன்னு இருக்குது வின்டர் சீசன் ஓகேவா சொல்கிறாங்க. புரியுது அது சொல்கிறாங்க. அமைதியாக இருங்க. ஸ்விமிங் ஆய்ப்பாடாக ஜெய்க்கு ஹேரில் வைப்பு விடுறாங்க. அப்போ ஜெய்க்கோட ஹேண்டை ஜிம் வைப்பு கிட்ட வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு க்ளோஸ் எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்னம்மா ஜிம் கேட்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. மிஸ்ஸியும் சொல்லிட்டு க்யூட்டாக அந்த லிப்பு பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன வேணும்னு சொல்கிறாங்க. கிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிஸ் ஜிம் கிட்டே போயிட்டு லிப்பை பெக் பண்ணுறாங்க. போதுமா சொல்கிறாங்க. இல்லை டீப்பாக சொல்கிறாங்க. டீப்பாக தரேன் வெயிட் பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. அம்மா நீ ஃபோனில் இல்லாமல் கேட்பீங்க பாப்பா கேட்குற வீடியோ காலில் உங்கள் அம்மா டாடா என்ன கேட்குறாங்க சொல்லிட்டு சரியா அவட சொல்ல முடியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. சொல்ல வேண்டியது டாடா எனக்கு கிஸ் கேட்டாரு சொல்கிறாங்க. சொல்லுவாங்க அதான் சொல்ல முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. சரி கோவப்படாத குழந்தை பக்கத்தில் இருக்க எப்படி தெரியும் சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. சரி எப்படி சொல்கிறாங்க. இப்போ தானே வந்திருக்கேன் வந்து வருவா திட்டாத சரியா சொல்கிறாங்க. திட்டினா சொல்கிறாங்க. திட்டினாலும் வாங்கி பார்க்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா என் ஒய்ஃப் ஆச்சு என் ஒய்ஃபு திட்டினா எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் ஒய்ஃப் திட்டினா பிடிக்கும் சரியா திட்டினாலும் பிடிக்கும் கொஞ்ச நேரம் பிடிக்கும் அடித்தா கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பைட் பண்ண கூட பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க. இந்த ஃப்ளட் பண்ணுறது விடவே இல்லைங்க சொல்கிறாங்க. நான் இதுக்கு விடணும் ஜெகி சொல்கிறாங்க. சரி உங்களை விட வேணாம் அப்படி உங்களை யாரும் விட சொல்லலை அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்லி சாப்பிட இல்லை நான் ஃப்ளைட்டில் சாப்பிட்டேன் எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க. எனக்கு என் ஒய்ஃபை டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு டேஸ்ட் பண்ணணும் அது நிறைய சொல்கிறாங்க. நிறைய தர முடியாது ஓகேவா. எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்குது எனக்கு. ஸோ அளவாக கொஞ்சமாக சொல்லிட்டோம். இன்னும் வேணும் எனக்கு ஃபுல்லாக வேணும் ஜெகி சொல்கிறாங்க. எனக்கு ஃபுல்லாக வேணும் ஓகேவா. நான் வந்துட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நான் இங்கே வர போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் மீட்டிங் ஷெடியூலாம் வந்து இருக்கா ஃபிக்ஸ் முன்னாடி வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லிட்டேன். நான் வரும்போது எனக்கு எந்த ஒரு ஸ்டடியுமே இருக்கக்கூடாது ஓகேவா. நானும் நீ மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீனா குழந்தைங்க அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. நம்ம ரூம் ரெடியாக சொல்லி கேட்குறாங்க. ரெடி தான் ஆனால் மினிமம் ஒரு 4 hours தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. 4 hours தானா என்ன சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் 4 hours தான் சொல்கிறாங்க. ஜங்கா ரொம்ப ஓவராக இருக்கீங்க சரியா ஓவராக போயிட்டுருக்கீங்க. பேபிஸ் வேக்கப் ரூமில் ரிட்டர்ன் வரணும் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா லக்கேஜ் எங்கே சொல்கிறாங்க. இந்த அங்கே இருக்க சொல்கிறாங்க. அது கூட எடுத்து வைக்கல இல்லை குழந்தைங்களுக்கான ஒரு லக்கேஜ் இருக்குது உனக்கான ஒரு லக்கேஜ் இருக்குது சரியா நாளைக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா சொல்கிறாங்க. நான் கூட சொல்லிட்டேன் குழந்தைங்களுக்காக இது வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ தான் வாங்கிட்டு தருவீங்க சொல்கிறாங்க. நான் அப்படி தான் வாங்கிட்டு தருவேன் சரி என் குழந்தைங்களுக்கு எங்கெல்லாம் போகிறோம் அங்கே வாங்கிட்டு தருவேன் சரியா சொல்கிறாங்க. சொங்கா ஒரு வீட்டுக்கு ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குது அது கிஃப்ட் மட்டுமே இருக்குது சார் கிஃப்ட்டு டாய்ஸ் அது மட்டுமே இருக்குது எவ்வளோ தான் வாங்குவீங்க சொல்கிறேன். நான் வாங்குவேன் என் குழந்தைங்களாக நான் வாங்குவேன் சொல்கிறாங்க. உங்களை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சேஞ்ச் ஆக மாட்டேன் ஜெகி சொல்கிறேன். என் குழந்தைங்களாம் வளர்ந்து டாடா கிஃப்ட்டெல்லாம் வேணும் சொல்கிற வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் பேர் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக இப்போனாக்கா ஜேகே ஜிம் பிக்சர் மட்டும் தான் இருக்குது. இந்த ரூம்குள்ளே பேபிஸ் வரைக்கும் வந்ததே இல்லை. எனக்கு ஜிம்மில் அலோவ் பண்ணல. எனக்கு ஜேகே அந்த மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வீட்டை. ஜிம் பார்க்குறாங்க. அந்த ரூம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்படி என்னை பிரிண்ட் பண்ணதெல்லாம் ஃபோட்டோவாக எடுத்து பிரிண்ட் வச்சிருக்கீங்க வாலில் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அது நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க நீ தான் சொன்ன ஃபஸ்ட் டைம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா சொன்னேன் சொல்கிறாங்க. இப்போ மட்டும் எனக்கு பிடிக்காம இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அமைதியாக நான் இல்லாத பொண்ணு இதுவும் வந்து பார்த்ததே இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. கேடி பையன் உனக்கு எல்லாம் பிடிக்கும் பிடிக்காம நடிப்பா ஜெகே சொல்கிறாங்க. நான் நடிக்கிறேன் சரியா ஆனாலும் சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. வந்து பெட்டில் கூட நம்ம ஃபோட்டோ வந்து ஒரு பிளாங்கெட் வாங்கி வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. அது நம்ம எனக்கு என்னோட ஆர்மிஸே நான் என்னோட ஃபோட்டோ போட்ட பிளாங்கெட்லாம் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நானும் என் ஒய்ஃபும் ஒன்றா இருக்கிற பிளாங்கெட் வச்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. நீ ரொம்ப மோஸ்ட் காஜின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க பிடிக்காதான் நான் சொல்கிறாங்க. பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெகி பார்க்குறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா நீங்கள் சொல்கிறாங்க. நான் ரொம்ப மோசமாக இருக்கேன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒய்ஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா ஆமாம் மிஸ் பண்ணவங்க தான் அவங்க ஸ்டேஜில் ஃப்ளட் பண்ணியிருந்தீங்களா சொல்கிறாங்க. நான் என்னோட ஃப்ளட் பண்ணேன் சொல்கிறாங்க. நீங்கள் ஃப்ளட் பண்ணலாம் நாங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜாலியாக பேர் தாண்டா பண்ணணும் நாங்கள் ஃப்ளட்லாம் பண்ணவே இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தேன் மாதிரி கேட்பான் ஜங்ஷன் விட்டு அவன்கிட்ட ஆன்சர் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்ஷன் பார்த்தா சரியா ஜங்ஷன் ரொம்ப கோவமாக இருக்காங்க ஓகேவா. நாளைக்கு கேட்பாங்க ஏன் டேட் அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பதில் சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்த்தாங்க. ஐயோ என் ஜிம்மில் கூட சமாளிச்சிடலாம் குழந்தைங்க சமாளிக்க முடியாது சொல்கிறாங்க. அம்மா அவங்க எதை பார்த்து கொஸ்ட் வராங்க சொல்கிறாங்க. நீங்கள் ப்ளே பண்ணீங்களா ஜின்னா என்கிட்ட அப்புறம் டீ கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் அதை பார்த்தா ஃபஸ்ட் பார்க்குறாங்க. ஏன் டேடா வந்து ப்ளே பண்ணுறாரு அப்புறம் டே உங்களை ஜம்ப் ஆகிறாரு. ஆமாம் அதை பார்த்து இந்த ஜங்ஷனுக்கு ரொம்ப கோவம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. டேடாக்கு வந்து ஹிப் என்ன வருது இவரே ஜம்ப் பண்ணுறாரு அவர் வந்து ஜம்ப் ஆகலாம் சொல்லுங்க அம்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுகிற டைமே போகுது ஜெகி. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ½ hour அப்படி ஜிம் சொல்லிட்டே இருக்காங்க. ஜெகி பார்க்குறாங்க.
ஐயோ என்னடா சொல்கிற இவ்வளோ கம்ப்ளைண்ட் அவங்க ஆமாம் அந்த டைம் அவ்வளோ கம்ப்ளைண்ட் தெரியுமா ரொம்ப திட்டாங்க பசங்க சொல்லிட்டாங்க ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் 2 பேரும் அடிப்பாங்களே சொல்லிட்டாங்க வாங்கிக்கோங்க ஜிம் சொல்லிட்டாங்க அந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க நீ சொன்னால் கேட்பாங்களா சொல்லிட்டாங்க நான் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தில் ஓகேவா எனக்கு என்ன பசங்க வந்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் ஓகேவா ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க எனக்கு அவங்க அப்பா கிட்ட வேலை அடிச்சிருக்குல்ல அப்போ அவங்க கேட்க தானே செய்வாங்க சொல்கிறாங்க சரி சரி எப்படி சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜிம் பார்க்குறீங்க அப்புறம் தூங்கலாமா சொல்கிறாங்க ஜெக்கி பண்ணி தூங்கலாமா அங்கே பாரு நீ பேசியிருந்தாலும் நான் ரசிச்சுட்டே தான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க அதான் தெரியும் சார்கிட்ட கை எங்கே இருக்குது சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜெக்கோட ஹேண்ட் ஜிம் ஷர்ட்டுக்குள்ளே இருக்குது ஜிம் பார்க்குறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க என்னோட ஒர்க் நான் பார்க்க தான் செய்வோம் சரியா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் சொல்லிட்டாங்க ஜெக்கி டக்குன்னு ஜிம்மில் ரொட்டேட் பண்ணுறாங்க ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ எங்க எல்லாமே அழகாக போயிட்டுருக்கோம் ஒரு 4 hours சாப்பிட்டுருக்காங்க ஜெக்கி பார்க்குறாங்க அப்படியே மெதுவாக ஜிம் ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணிட்டு அழகாக போய்ட்டு பாத்ரூமில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி விட்டு அப்படியே பார்க்க இந்த ரூம் கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு படுக்க வச்சுருக்காங்க அவர் படுத்துட்டு பார்க்கறது பாப்பா பக்கத்துல அவர் படுத்துக்கிறாரு ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க குட் நைட் சொல்லிட்டாங்க குட் நைட் சொல்லிட்டாங்க அந்த பக்கம் ஜிம் படுத்துக்கிறாங்க க்யூட்டாக அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டைம் ஒரு 7:30 இருக்கும் இந்த பக்கம் கார் அடிச்சிட்டு இருக்கு இப்போ 2 குழந்தைங்க எதிர்க்கிறாங்க சேம் டைமில் அக்கா பண்ணி பார்க்குறாங்க பார்த்தாக்கா அவங்க மேலே வந்து ஹெவி ஒரு பாப்பாவுக்கு மேலே மட்டும் ஹெவி வெயிட்டாக இருக்கா என்ன வெயிட்டாக இருக்கா அம்மா ஹேண்ட் இப்படி இருக்காது தொட்டு பார்க்குறாங்க பார்த்தாக்கா அவங்க அப்பாவோட ஹேண்டு டேடா அப்படி சொல்லிட்டாங்க இப்போ வந்து பர்சனல் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஜெயிக்கிட்ட ஓகேவா ஜெயிக்க பார்க்குறாங்க ஜங்ஷி சொல்கிறாங்க டேடா எப்போ நீங்கள் சொல்கிறாங்க நைட்ரா செல்லும் அப்படி இருக்கா ஜிம்மியா ஜெக்கி கேட்குறாங்க இப்போ ஒரு பேபி தான் டேடா நீ எந்திரி சொல்கிறாங்க எதுக்குமா நீ எந்திரி சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜிம் ஆயிஸ் பார்க்குறாங்க சிரிக்கிறார் அவர் இதுக்கப்புறம் ஜெக்கி யாரும் சாப்பிட முடியாது ஜிம் நினைக்கிறாங்க இந்த பக்கம் பேபி தான் வந்துட்டு டேடா நீ என்ன பண்ண கேட்குறாங்க நான் என்னமா பண்ணேன் ஜெக்கி சொல்லிட்டாங்க ஸ்டேஜ்லாம் பண்ணிட்டு இருக்கா நீ எதுக்கு அவங்கள தூக்கிட்டு இருக்கா உனக்கு தான் வேலையை அப்படி சொல்லிட்டு அடிக்கிறாங்க இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குறாங்க டேடா நீ எப்போ வந்தா சொல்கிறாங்க நைட்ராஜ் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ இந்த பக்கம் ஜங்ஷன் வரா நான் என்ன சொன்னேன் யாரோட ப்ளே பண்ணலாம் சொல்லுங்க சொல்கிறேன் எங்களுக்கு நீ எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அடிக்கிறாங்க ஐயோ வலிக்குதுறாங்க வலிக்குது சொல்கிறாங்க ஏன் அப்படி பண்ண தப்பு இல்லை சொல்கிறாங்க சரி தப்பு தான் சொல்கிறாங்க பாரு நான் கேட்டி இருக்கானே அவட்ட தான் ஆமாம் சொல்லி சரியா நான் அடிச்சிருவான் சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் நான் அடிப்பேன் அப்புறம் சின்ன இருக்காரு அவர்கிட்ட சொல்கிறாங்க ஐயோ அப்படி சொல்லக்கூடாது தாங்க அவங்களுக்கு தெரியவங்க சரியா அவரோட அங்கிள்ஸ் தான் சொல்கிறாங்க எனக்கு அங்கிள்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க இப்படி சொல்லக்கூடாது சரியா சொல்கிறாங்க எனக்கு அங்கிள்லாம் காயும் ஜெயவுக்கு தான் அங்கிள் ஓகேவா அவங்களுக்கு தான் ஸ்வீட்டை சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாதுரா என்னுடைய கோவம் இருக்கிறது என்னுடைய ஹேங்ஸும் உங்களை அங்கிள் தானே அப்படிலாம் சொல்லலாமா தப்பு இல்லையா சொல்கிறாங்க இது ஏன் கொஞ்சம் அவங்க ஹிப்பை எப்படி இருக்கு சொல்லுங்க பேபி ஹிப்பில் கை வைக்குது இப்போ ஜெக்கி அந்த பாப்பாவை தூக்கில அவர் எழுந்து உட்காந்து பெட்டில் உட்காந்துட்டு ஹேண்டில் அந்த பாப்பாவை தூக்கி லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க அந்த பையனை தூக்கி உட்கார வச்சுக்கிறாங்க லேப்பில் அச்சோ செல்லும் அவங்க பாருங்க எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க இல்லையே உங்களுக்கு ஹிப்பை இருக்குது நான் பார்த்தேன் எனக்கு டான்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே இங்கே வலிக்குதா பேபி கேட்குது இப்போ ஜெக்கி பார்க்கணும் இவனை என்ன பண்ணுவோம் என் குழந்தைங்கள அழகாக கேட்க சொல்லிட்டு வலிச்சு தந்தா சரி இப்போ சரியாகிட்டு சொல்கிறாங்க டாக்டர் எனக்கு செக் பண்ணிங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க செக் பண்ணடா ஓகேவா அவங்க வந்து எனக்கு இன்ஜெக்ஷனாக கொடுத்தாங்க ஓகே எனக்கு ஒன்றும் இப்போ நல்லா தான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க நிச்சயமாக சொல்கிறீங்க நிஜமாக சொல்கிறேன் செல்லும் ஜெக்கி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்லாம் படுத்து ரசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க இப்போ பேபி நம்ம அம்மா சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க டேடா வந்திருக்காங்க போய் குக் பண்ணுங்க சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க நான் குக் பண்ணுமா ஆமாம் நீங்கள் குக் பண்ணா நம்ம டேடா ரொம்ப பிடிக்கும் போய் குக் பண்ணுங்க சொல்கிறாங்க இந்த ஜிம் பார்க்குறாங்க ஓகே இப்போ ஜிம் எதுவாக இருக்காங்க ஜெக்கி பார்க்குறாங்க பார்த்துடா சொல்கிறாங்க ஓகே ஜிம்மில் தான் வச்சு போயிடுறாங்க அந்த பக்கம் பேபி பார்க்குறாங்க டேடா அவன் தெரியுமா சொல்லிட்டு ஸ்கூலில் நடந்தது காலேஜில் ஸ்கூலில் நடந்தது அவங்க ஹோட்டலில் நடக்குது அதான் நம்ம ஜிம்மினோட பிஸ்னஸ் அந்த ஹோட்டல் ஓகேவா அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு ஜெயப்போ நம்ம காய் அதான் நான் சொல்கிறேன் அந்த ஹோட்டல் நடக்கிறது அவங்க எல்லாம் மிஸ் பண்ண அவங்க டேடா இல்லாத போது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்புறம் இந்த கொக்கா இருக்குல்ல சொல்கிறாங்க ஆமாம் கொக்காக்கு நீவா ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான்னு சொல்கிறாங்க பாய் ஃப்ரெண்டா ஜெக்கி பார்க்குறீங்க ஆமாம் சொல்கிறாங்க உனக்கு இந்த வருஷம் யாரை சொல்லி கொடுத்தா சொல்கிறாங்க நம்ம காய் எங்களுக்கு தான் சொல்கிறாங்க காய் ஆமாம் காய் வீட்டில் பூனைக்குடி வாங்கியிருக்காங்க சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க அதுக்கு கொக்கோ மேலே ஒரு கண்ணு சொல்கிறாங்க அப்படி ஆமாம் கொக்கோக்கு அது பிடிச்சிருக்கு சைட் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்கிறாங்க கொக்கோன்னு சொல்லி பேபி வளர்க்குற பூனை டாக்டர் இருக்குது அந்த கேட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அப்புறம் சொல்கிறாங்க பேபி சொல்கிறாங்க அப்புறம் அதில் வீட்டுக்கு வரப்பெல்லாம் கொக்கோ போய் கிஸ் பண்ணுறது சொல்கிறாங்க அப்படி ஆமாம் லெக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேபி சொல்கிறாங்க ஜெக்கிக்கு அது கேட்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு சிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இவன் இருக்கானே ஜிஹோ இருக்கானே ஆமாம் சொல்கிறாங்க ஜிஹோ வந்துட்டு அவன் சொல்கிறான் அவங்க கேட்டு வந்து குட்டி போட போதும் சொல்கிறாங்க அப்படி ஆமாம் சொல்கிறாங்க நம்ம கேட்டு வந்துட்டு டாப் ஆக சொல்கிறாங்க என்னது கையிலே யார் சொல்ல சொல்கிறாங்க நம்ம காயங்கள் தான் சொல்கிறாங்க அவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அறிவியல் நமக்கு குழந்தைங்களுக்கு போயிடலாம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி திட்டிட்டு இருக்காங்க இந்த அதுக்கு பேபிஸ் தான் வந்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க பாரு அம்மா அதெல்லாம் பேச எனக்கு அதெல்லாம் போதும் வாங்க சொல்கிறாங்க டேடா சொல்கிறாங்க வாங்க சொல்லுவாங்க ஸ்கூல் டைம் தான் சொல்கிறாங்க அப்போ நாங்கள் ஸ்கூல் போகணுமா சொல்கிறாங்க அப்படி போக வேணாமா சொல்கிறாங்க ஒன்றும் நாங்கள் போக மாட்டோம் ஓகேவா நீங்கள் கூடவே இருப்பியா நாங்கள் ப்ளே பண்ணுவோமா சொல்கிறாங்க ப்ளே பண்ணலாம் கண்டிப்பாக ஸ்கூல் போயிட்டு வந்து ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க போடடா ஸ்கூல் வேணாம் சொல்கிறாங்க நீங்கள் போய் தான் ஆகணும் ஓகேவா நீங்கள் ஸ்கூல் கொஞ்சம் நேரம் தானே இருக்குது போகிற அவசரம் ஸ்கூல் வாங்க அப்படி சொல்லிட்டு ஜெக்கி 2 பேரும் சேம் போட்டு அப்படியே இப்போ குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி விடுறாங்க அவங்க பேபி பார்க்குறேன் டேடா நீங்கள் போட்டு ஒரு பொண்ணு எல்லாம் அழகாக இருக்கு சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் அம்மா போகிறாங்க அது பிடிக்கல நீங்கள் போட்டு அழகாக இருக்கு சொல்லிட்டாங்க ஜெக்கி பார்க்குறாங்க இது மட்டும் அம்மா கூட சொல்கிறாங்க சரியா அம்மாவுக்கு கோவம் வர சொல்கிறாங்க கோவனா வராது சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் அம்மா இது ஸ்வீட் சொல்கிறாங்க அதே உண்மை தான் அப்போ ஜெக்கி தான் அழகாக போட்டு விட்டுருக்காங்க இப்போ பேபி பார்க்குறான்
ஏன்னா எங்களுக்கு என்ன வேண்டியதான் சொல்கிறாங்க, நிறைய வேண்டியதுக்கு வந்து வாங்க சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபுல்லாக கிஃப்ட் தான். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. டாட்டா இது ரொம்ப அழகாக இருக்கிற சொல்கிறாங்க. அப்படியாம்மா இதை வச்சுக்கவா சொல்கிறாங்க. எல்லாம் உனக்கு தாம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே 2 பேருக்கு ஈக்குவல் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த க்யூட்டாக போகிட்டு வந்து நீ ஆஃப் சொல்லிட்டு இப்போ ஜேகே திருப்பி ஹே கொப்போ சொல்கிறாங்க. அந்த க்யூட்டாக வந்து ஜேக்கு அது ஜேக்கிட்ட ஒரு ஜேக்கி தூக்குறாங்க. என்ன மாதிரி எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. பாய் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேக்கி கேட்குறாங்க. அந்த பூனைக்குட்டி ஒரு மாதிரி அமைதியாக கீழே பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி கேட்குறாங்க. அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்களா சொல்கிறாங்க. உன் அம்மாவுக்கு பிடிக்காது பாய் ஃப்ரெண்ட்லாம் இருந்தா எப்படி பிடிக்குது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜக்சன் பார்க்குறேன். டேடா அம்மாவுக்கு வந்துட்டு பிடிக்கல சொல்கிறாங்க. அப்படியே அம்மாவுக்கு வந்து காயம் கொடுக்கும் கூட பிடிக்கவே இல்லை, அவர் வந்து விடவே மாட்டேங்கிறாரு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நம்ம கொக்கோ வந்து அது கூட பேச விடவே மாட்டாங்க, ஆனால் அவங்க தான் ஒவ்வொரு டைம் வரும்போது எடுத்து வருவாங்களா அந்த பூனை கொடுத்து நம்ம கொக்கோ பார்த்து சைட் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேக்கி கேட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சம்கா சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃபுட்டில் ரெடி ஓகேவா நீங்கள் பேப்ஸ் கொடுக்க வாங்க சொல்கிறாங்க. அதில் வரேன் ஜேக்கி தான் வந்துட்டு கொக்கோ இங்கே சரி அப்புறம் வந்து பார்க்குறேன். அது ஜேக்கி விட்டுறாங்க. விட்டுட்டு நல்லா வெயிட் போட்டுச்சுல பொழுது இருக்கு. ஜேக்கி தான் விட்டுட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி 2 பேப்ஸ் கீழே வாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தாக்கா ஆல்ரெடி மேடு வந்திருக்காங்க. தம்பி எப்போ நீங்கள் சொல்கிறாங்க. நைட்டு தான் ஆண்டி வந்தா சொல்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் உங்கள் கான்செப்ட் பார்த்து தம்பி ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் நம்ம ஜேக்கி கீழே வந்துட்டாங்க. பேப்ஸ் 2 பேரும் ஃபுட்டாக ஃபீட் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அவங்க நீங்கள் சொல்கிறாங்க அப்புறம் சாப்பிட்றேன் சொல்கிறாங்க. ஓகே சார் இப்போ நம்ம ஜேக்கி தான் வந்துட்டு சரி ஓகே சார் பேபிஸை போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன் சொல்கிறாங்க. போயிட்டு வாங்க சார். அந்த பக்கம் ஜேக்கி தான் பேப்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க. டேடா மாஸ்க் போட்டுக்கோ சொல்கிறாங்க. அதுக்கு மாஸ்க் போட்டுக்கோ ஓகேவா இங்கே யாராவது பார்த்துட்டு அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்க இல்லைம்மா இங்கே பெரிய ப்ராப்ளம் ஆகாது சார் சொல்கிறாங்க. இல்லைடா எந்த அளவுக்கு சேஃப்டி இம்பார்ட்டன்ட் ஓகேவா நீ போட்டுக்கோ மாஸ்க் தான் போட்டுக்கோ உங்கள் பார்த்து ஹேட்டு போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. ஜேக்கிக்கு அவ்வளோ ஹாப்பி இருக்காங்க. 2 குழந்தைங்க செம்ம மெச்சூரிட்டி ரொம்ப கேரிங் லவ்விங்காக இருப்பாங்க. ஜேக்கி பாருங்க ஐயோ நான் வந்து எதுவும் நல்லது பண்ணிப்போம் போன ஜென்மத்தில் அதான் எனக்கு பேர் குழந்தைங்க அப்படி சொல்லிட்டு ஜேக்கி பார்க்குறாங்க. ஃபைனாக ஸ்கூல் பண்ணிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. சரி எனக்கு போகிறீங்க நாங்கள் போய்ட்டு டேடா ஓகே பாய் டேடா சொல்லிட்டாங்க. பாய் மாதம் ஜேக்கி தான் ஜிம் பேபி 2 பேர் இறக்கி விட்டு அப்படி டர்ன் பண்ணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பக்கம் நம்ம ஜிம்மி தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இருக்காங்க ரூமில். இப்போ ஜேக்கி பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க. சரி வரட்டும் சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மி குளிச்சு வெளில வராங்க. அப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் சரி எங்கே போகலாம் சொல்கிறாங்க. சரி அவங்க கையில் ப்ரிப்பேர் மீட்டிங் இருக்கு ஓகேவா நான் கண்டிப்பாக இங்கே வரமாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி அவங்க மீட்டிங் இருக்கு ஓகேவா நான் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணணும் ஸோ அதனால இங்கே விளாட முடியாது சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. சார் அப்போ பார்க்குறாங்க பாச்சு அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிடுவோம் ஓகேவா அப்போ வரியா சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அப்போ நைட்டு சொல்கிறாங்க. நைட்டு ஓகே ஆனால் ஃபேமிலி டின்னர் ஓகே சொல்கிறாங்க. ஃபேமிலி டின்னர் ஆமாம் நீங்கள் நான் பாப்பா தம்பி ஓகே 4 பேர் தான் போகணும் ஜேக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி கிட்ட ஜேக்கி பார்க்குறாங்க. ஓகே நீ சொன்னால் கரெக்டாக ஓகேவா எனக்கு கூட குழந்தைங்க கூட போகணும் ஆசையாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க நீங்கள் தான் சம்டைம்ஸ் சொல்கிறீங்க சம்டைம்ஸ் புக் பண்ணுவோம் உனக்கு எனக்கு மட்டும் எனக்கா என்னோட ஒய்ஃப் கூட லவ் காமிக்கல அதனால தான் ஓகேவா மற்றபடி குழந்தைங்களோட பாசம் நம்மளால சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்புறம் மீட்டிங் போய்ட்டு வரைக்கும் சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸ் வருவா சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் வருவா அந்த கேப்ல இருந்து உட்காந்துக்கு வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு வேறு ஒர்க் எதுவும் இல்லையா நீங்கள் லைவ்லாம் சொல்கிறாங்க. நான் லைவ்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது எனக்கா ஈவினிங் நம்ம பையன் வந்துட்டு ஓகேவா அவங்க வந்து கேம் ப்ளே பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் உங்ககிட்ட அவங்க கேம் கற்றுக்கிட்டான் இப்போ நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கேமிங் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி பார்க்க ப்ளே பண்ணிட்டு இன்றைக்கி நானும் என் பையனை வந்து போட்டி வச்சு ப்ளே பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. அப்படி அவங்க போட்டி வைப்போம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும் சொல்லி சொல்கிறாங்க. நான் கொடுக்கணுமா ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஓகே கொடுத்துட்டா போச்சு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெயிக்கி தான் சொல்லி போட்டு 2 பேர் டிக்கெட் வராங்க. இப்போ ஜிம்மி உட்காராங்க சொல்லுவாங்க. 2 பக்கம் ஜேக்கி உட்காராங்க. ஜிம்மி உட்காராங்க. இப்போ ஜேக்கி ஜிம்முக்கு ஃபுட் பண்ணுறாங்க. ஜிம் ஜேக்கி ஃபுட் பண்ணுறாங்க. 2 பேரும் 4 பேர் ஃபுட்டு ஃபீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொக்கோ பார்க்குது. ஜிம் பார்க்க என்னம்மா பார்க்குற சொல்கிறாங்க. நீ யாவும் சொல்கிறாங்க. சரி சரி இங்கே சரியா நாங்கள் போயிட்டு வரோம் சொல்லி ஜேக்கி ஜிம்மி சொல்கிறாங்க. அது அழகாக பார்த்துட்டு இருக்கு. ஜேக்கி பார்க்குறாங்க. அது கொஞ்சம் வளர்ந்துச்சு எல்லாம் சொல்கிறாங்க. வளர்ந்துச்சு வெயிட் போட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்க நல்லா பண்ண கொண்டு இருக்குடா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அது நல்லா சாப்பிடுது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லி இப்போ ஜிம் ஜேக்கி 2 பேர் காரில் உட்காராங்க. அப்படி மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஃபைனில் அவங்க ஒரு பெரிய ஹோட்டலில் வராங்க. அப்படி பார்க்குறாங்க. சரி ஓகே ஜம்கா நீ எது ரெஸ்ட் எடுக்கும் இந்த கேபினில் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே டாக்டர் ஜேக்கி போய்ட்டு ஜிம்மி கேபின் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அது பெரிய ஹோட்டல் டாக்டர் இப்போ நம்ம ஜேக்கி உட்காந்துருக்கும் போது அந்த கேபின் ஒரு பர்சன் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜேக்கி தான் போய் பார்க்குறாங்க. ஏய் காய் சொல்கிறாங்க. நீ எப்போ வந்தா சொல்கிறாங்க. நான் நேற்று நைட்டு தான் வந்தேன். ஆமாம் இது கூட வாங்கி வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் அவர் கேட்டு வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஐயோ அது என்ன பாடுபட தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உங்கள் கொக்கோ மாதிரி சமத்தீரடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ரொம்ப சேட்டை பண்ணுறது ஜோக்கு திட்டுறாங்க ஏன்டா வாங்கினது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது பண்ணுற சேட்டையில இருந்தாலும் எப்படி சொல்கிறது நான் தான் க்ளீன் பண்ணுற வீட்டே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறது அப்போ சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி சிரிக்கிறாங்க. ஆமாம் இம்பார்ட்டன் மீட்டிங்கா சொல்லுங்க. ஆமாம் இம்பார்ட்டன் மீட்டிங் தான் ஓகே இப்போ வந்துடுவோம் சரியா ஒரு 2 hours போகும் வந்துடுவோம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜூஸ் என்ன ஆட் பண்ணவா கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. காய் எனக்கு ஜிம்மி பெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போகிறேன் இந்த மாதிரி காய் தான் வாய்டா சொல்லிட்டு போயிடுறாங்க மீட்டிங் ரூமுக்கு.
இப்போ ஜெய் ஹோப் வந்து ஜிமின் அதுக்கப்புறம் காய் 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேரும் ஹோஸ்டா ஓகேவா. இப்போ அங்கே மற்ற இன்வெஸ்டர்ஸும் வந்திருக்காங்க. ஓகே சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. எனக்கு அவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் டூரிஸ்ட் வரப்போ அவங்க இப்படிக்கா நியூ திங்ஸாக வந்து இப்படிக்கா இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஏதாவது புதுசாக ஒரு கேமு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ அதை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜேகே சரி பார்த்தோம்னாக்கா ஜேகே இந்த கேபின் பார்க்குறேங்க. பார்த்துக்க அங்கே ஜேகேட ஃபோட்டோ இருக்குது. அது டக்குனு ஜேகேட ஃபோட்டோ யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஜிம் வந்து ஒரு டிஜிட்டல் இப்போ டிஃப்ரெண்டாக பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 3D மாதிரி இருக்கும். இப்போ 3D மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ஜிம் ஃபோட்டோ, அந்த பக்கம் பார்த்தா ஜேகே ஃபோட்டோன்னு இருக்கும். அப்படி தான் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு ஜேகே பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜேகே லைஃப்பில் எப்படி வந்தாங்க ஜேகே நினைக்கிறாங்க. நீங்கள் லைஃப் எப்படி வந்து தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜேகே வயசு க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் போகிறேன்டா இங்கே ஸ்டோரியில் ஸ்டார்டிங் சீனில் ஒரு டேம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பாசம் ஹெட்டில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஜேகே சொல்கிறாங்க என்ன மேனேஜர் சார் சொல்கிறாங்க, என்னாச்சுப்பா ஜேகே ஏன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. பின்ன நான் தான் சொல்கிறேன் எனக்கு நான் எங்கே வீடு வாங்கிட்டு போகணும் எனக்கு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டாக்ஸிக்கு ஆர்மி இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ஆர்மி கூட இருக்கக்கூடாது டாக்ஸிக் பிளான்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு நிம்மதியில்லாமல் இருக்க விட்றாங்க. நிம்மதி இல்லை. அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எனக்கும் சார் ப்ரைவசி வேணாம்ப்பா, நானும் ஒரு ஆர்டர் ஹியூமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ ஆர்ஜேகே சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் சொல்லி ரொம்ப குவாய்ட்டாக இருக்கணும். அங்கே இருக்கிறப்ப அங்கே பக்கத்து வீடு இருந்தால் கூட எனக்கு வந்து அவங்க இப்படினாக்கா பார்த்துட்டு கேஷுவலாக போகணும். எனக்கு அப்படி ஒரு வீடு தான் வேணும் சரியா. அந்த மாதிரி வீடு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு மேலே இதான் லாஸ்ட் வீடாக இருக்கும். இதுக்கப்புறம் வேறு வீடை பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். எப்படி பார்த்து வீடு கட்டுறாங்க எனக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அவங்க ஜேகே விட்டு வந்துட்டா இப்போ இந்த லேடிஸ் மெம்பர்ஸில் 5 மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. நம்ஜுன் ஜின்னு, அதுக்கப்புறம் சுகா டேயாங், ஜங்கபுரா இவங்க 5 மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஜேஹோப் ஜிம்னு இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே எப்படி சொல்லுவோம் மேனேஜர் பார்க்கணும். ஓகே நமக்காக சர்ச் பண்ணுறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி தான் சர்ச் பண்ணுறாங்க. அவங்க வீடு கிடைக்கிது பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறாங்க இங்கே பாரு சரியாக சொல்கிறாங்க. இந்த வீடு வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஓகேவா ரொம்ப நீட்டாக குவாய்ட்டாக இருக்கும். அந்த கம்யூனிட்டி ரொம்ப அழகாக இருக்கும். உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நீட்டாக நடந்துப்பாங்க. ஓகே குவாய்ட்டாக நடந்துப்பாங்க. நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அக்கா ரொம்ப லாங்கில் இருக்குது. எனக்கா நீ ட்ராவல் பண்ணி போனாக்கா ரொம்ப டைம் எடுக்கும். உனக்கு அது ஓகேவா டக்குன்னு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லாம் அங்கே இருக்காது. அப்போ ரொம்ப ரேராக எல்லாமே சொல்லி பக்கத்து டக்குன்னு எல்லாமே கிடைக்காது. கொஞ்சம் லாங்கில் போகணும். எனக்கு கம்யூனிட்டி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு தான் வீடெல்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப நீட்டாக குவாய்ட்டாக இருக்கும். ப்ரைவசி நல்லாவே இருக்கும். உனக்கு ஓகே பக்கத்து ஒரு ரிவர் இருக்கும் சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அதுக்கு அதை பார்க்குறாங்க. பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் சொல்லிட்டு இப்படி தான் இருக்கும் மாடலேஷன் பாரு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்துக்க அங்கங்கே தனித்தனி வில்லா ஹவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நீட்டாக குவாய்ட்டாக அழகாக இருக்குது. அந்த பக்கத்தில் ரிவரு அப்புறம் பார்க்கு சொல்லிட்டு எல்லாமே அழகாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் ரியலாகவே சொல்கிறாங்க. ஆமாம் இப்படி தான் இருக்கும் அந்த மேரேஜ் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அமௌண்ட் என்ன சொல்கிறாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு அங்கே ரொம்ப ப்ரைவசி அதிகமாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி அவங்க பாதுகாப்பு அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பரவாயில்ல எவ்வளோ அமௌண்ட்டாக தான் பரவாயில்ல இந்த வீட்டை வாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு இந்த கார்னர் வீடை பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. அப்படி அந்த கார்னர் வீடு பிடிச்சிருக்கு இந்த வீடை வாங்கி தாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க. ஓகே இதை வந்துட்டு எம்டியாக இருக்கான்னு பார்க்குறேன் சொல்லி இப்போ அவங்க சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க. பேசி பார்க்குறாங்க. அந்த வீடு வந்து எம்டியாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த வீடு வந்து புக்கே ஆகலாம் சொல்கிறாங்க. அது கேட்குற மேனேஜருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே அந்த வீடு வந்து எம்டியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எதாவது புக் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஃபைனல் அந்த வீடு புக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கான வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஜேகேக்கு செம ஹாப்பி. ஜேகே பார்க்குறாங்க. பாருங்கள் என்னை பற்றி சொல்கிறாங்க யாருக்கு தெரியாது. ஓகேவா நான் கூட்டிகிட்டு போகிறவா சொல்லி இப்போ நம்ம மேனேஜர் ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க அந்த வீடை பார்த்தும் ஜேகேக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த இப்படிக்கா வீட்டோட அந்த அவுட்டோர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க பரவாயில்ல அவுட்டோர் இவ்வளோ அழகாக இருக்கா ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கார்டனிங் செட்டிங்ஸு சூப்பராக இருக்குது. அந்த கேட்டு சொல்லி எல்லாம் ப்ரைவசியாக இருக்கிற எல்லாமே சென்சாரோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளோட பர்மிஷன் நம்ம யாரும் போக முடியாது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஃபிங்கர் பிரிண்ட் நான் கொடுத்துட்டேன் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சொல்லி அப்படி அவங்க வீட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சொல்லிட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளோட பர்மிஷன் யாரும் வர முடியாது சரியா சொல்லிட்டாங்க. அது கேட்குற ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ உள்ளே போய் பார்க்கலாமா ரொம்ப போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே உள்ள வந்து பார்க்குறாங்க. அந்த வீடு பால்கனி சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இது இவ்வளோ விண்டோஸ் சொல்லிட்டு ஆமாம் இப்போ நல்லா ப்ரைவசி வெளிச்சமாக இருக்கும் சரி எங்கள் பாரு சொல்லிட்டாங்க. பார்த்தா எல்லாமே ஒரு அவ்வளோ பிடிச்சி போயிடுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஆமாம் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் இருந்து போல நான் கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள். திங்ஸ் எல்லாம் வந்துச்சு சரியா சொல்கிறாங்க. பார்த்தா திங்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஒவ்வொன்றா ஜேகே கொண்டு வராங்க. உள்ள பார்த்துட்டு வாங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு எல்லா திங்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ மேனேஜர் பார்க்குறாங்க. ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீங்கள் சேஃப் பண்ணுங்க. ஓகே அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே சார் ஜேகே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் அந்த மேனேஜர் போயிடுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வா வீடுலாம் இதெல்லாம் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது ஒயிட்டாக இருக்கே பார்க்குறாங்க. எனக்கு அந்த ரோடு கூட அந்த ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட் கூட அந்த ரோடு கூட அவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கே ஜேகே பார்க்குறாங்க. இப்போலாம் ஒரு வீடு இருக்கா ஆப்போசிட் ஜேகே பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குது. ஓகே பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா நம்ம ட்ராவல் பண்ணி வந்தால் கூட நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். எனக்கு அது போதும். ஜேகே பார்க்குறாங்க. நல்லா இருக்கே சார் ஜேகே ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் திங்ஸ் எல்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை மாற்றிக்கிறாரு. எல்லா திங்ஸும் அவரே அரேஞ்ச் பண்ணுறாரு. வேறு யாரும் ஹெல்ப் வச்சவே இல்லை. அவர் மட்டுமே தனியாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நீட்டாக வச்சுக்கிறாங்க. அதோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வராங்க. அப்போ அந்த பால்கனி பார்க்குறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது.
இவ்வளோ பால்கனியா ஜேகே பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நின்று பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் வீட்டெல்லாம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அவுட்டர் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். மற்றபடி டிசைன் ஃப்ரண்ட் டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். எனக்கு அப்புறம் வீட்டில் வந்து ரெக்கனைஸ் பண்ண முடியும் ஈஸியாக ஒரு பர்சனால சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குவா, இது கூட நல்லா இருக்கே ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு இந்த என்னோட வீட்டோட பால்கனியை விட ஆப்போசிட் வீட்டோட பால்கனி நல்லா இருக்கே ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது யூனிக்காக. அதுக்கு அது கொஞ்சம் நியூ ஷேப்பில் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கே ஜேகே தான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு வியூலாம். அப்படி ஜேகே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு டைம் இப்போ ஜேகே வந்து ஒரு 5:30 இருக்கும். ஓகே, ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். அப்போ ஜேகே பார்க்குறாங்க இந்த ஆப்போசிட் இருக்குது அந்த வீட்டுக்கு ஒரு கார் வருது. அப்போ அந்த கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஜேகே பார்க்குறாங்க நல்லா இருக்குது இந்த மெத்தட்லாம். ஜேகே பார்க்குறாங்க அந்த காரை போல போகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ ஜேகே பார்த்துருக்காங்க அந்த காருக்கு ஒரு பர்சன் இறங்குறாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே பார்க்குறாங்க. அந்த பேக் வியூ தான் பார்க்குறாங்க. அந்த பர்சன் இறங்கும்போது இப்போ ஆஃபீஸ் பேக் மாட்டிருக்காங்க. ஆஃபீஸ் பேக் மாட்டிக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆஃபீஸ் பஸ்ஸில் இருக்காங்க. இப்போ கார் லாக் பண்ணிவிட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஜேகே வந்து பேக் வியூ தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க யாரோ ஒரு பையன் இருப்பான் போல சொல்லிட்டாங்க. பேச்சுலர் ஃபேமிலி மேனாக இருப்பான். நான் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பர்சன் அப்படி அவங்களோட பேக் வியூ மட்டும் தான் பார்க்க முடியுது. எனக்கு அவங்க ஃப்ரெண்ட் அவங்க பேச பார்க்க முடியும். இப்படி அந்த பர்சன் போயிட்டே இருக்காங்க. அது அந்த பர்சன் தான் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்க வீட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படி ஜேகே போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜேகே பார்க்குறாங்க அந்த பால்கனி ஒன்று இருக்குது. அவங்க வீட்டு பால்கனி போய் ஜேகே அங்கே நின்றுருக்காங்க. அப்போ பார்க்குறாங்க ஆப்போசிட் வீட்டில் வந்து ஒரு பர்சன் இருக்காங்க தெரியுது. அந்த பர்சன் எப்படி இருக்காங்க எனக்கு கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஹேர் கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது. செகண்ட் வந்துட்டு ரொம்ப லீனாக ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்காங்க. சின்ன பையன் மாதிரி பார்க்கறதுக்கு. ஆனால் அவங்க ட்ரெஸ்லாம் பார்க்குறப்ப ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற பையன் மாதிரி தெரியுது. பார்க்குறாங்க அந்த பையன் தனியாக இருப்பானா, பேச்சுலராக இருப்பானா, ஃபேமிலி மேனாக இருப்பானா, எப்படி இருக்கும் ஃபேஸ் எப்படி இருக்கும். ஏன்னா பேக் வியூ ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ஹேர் கட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹேர் கலரிங் எல்லாமே அழகாக இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட்டு பார்த்து அப்படி இருப்பான், ஃபேஸ் எப்படி இருக்கும். ஜேகே ஒரு க்யூரியஸாக இருக்குது. என்னடா ஜேகே உனக்கு எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நானும் ஆர்டர் ரூம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காஃபி போட்டு வந்துட்டு பால்கனி குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்காங்க வீட்டை. ரொம்ப சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது வீடு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ ஜேகே இந்த பக்கம் ஆப்போசிட் வீட்டோட பால்கனி ஓப்பன் ஆகுது. அந்த பால்கனி டோர் ஓப்பன் ஆகும்போது இந்த பக்கம் ஜேகே கால் வர ஜேகே பார்க்குறாங்க. யாரா ஜேகே உள்ளே போயிட்டு ஃபோன் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது தான் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து ஆப்போசிட் பர்சன் நின்றுட்டு இருக்காங்க. எப்படினாக்கா அந்த பக்கம் டேரக்ஷன் திரும்பி நின்றுருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க அந்த பர்சனோட ஃபேஸை பார்க்கணும். அவர் பால்கனி பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. இந்த பர்சன் எப்படினாக்கா டக்குனு இந்த பக்கம் டர்ன் பண்ணிட்டு எனக்கா ஆல்மோஸ்ட் சைடு வியூவில் பார்க்கலாம்னு நினச்சிருப்பாங்க பேச வந்துட்டு. அந்த பர்சன் அப்படியே அந்த பக்கம் இருப்பாங்க. அப்படி டக்குனு டர்ன் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. விண்டோஸ் பால்கனியோட விண்டோ அதுக்கப்புறம் பால்கனி க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. காட்டன் போட்டு விட்டு இந்த பார்க்குற ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா எதுக்கு விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அது பால்கனி விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த காட்டெல்லாம் அது போட்டு விட்ருக்காங்க. இடமா இருக்கும். ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே இதுக்கு அந்த பையன் எப்படி இருப்பான் பார்க்க ஒரு க்யூரியஸாக இருக்கே. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே பார்த்து அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது. என்னடா சவுண்டு பார்த்தாக்கா காதுகிட்ட ஒரு மாதிரி 3 சவுண்டு கேட்டுருக்கு. என்ன சவுண்டு பார்த்தாக்கா நல்லா மஸ்கிட்டோ தான். ஜேகே பாருங்க ஐயோ எங்கே வந்துச்சு படம் எடுத்து வந்துருக்குங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி என்ன பார்த்தாக்கா ஏகப்பட்ட மஸ்கிட்டோ வந்துருச்சு. ஜேகே டக்குன்னு அவங்க மேனேஜர் கால் பண்ணுறாங்க. மேனேஜர் சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஜேகே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே வீட்டு ஃபுல்லாக மஸ்கிட்டோ இருக்குது. அதை சொல்ல மாட்டேன் பாருங்க. பக்கத்து ரிவர் இருக்குது சொல்கிறாங்க. ரிவர் ஆமாம் சொன்ன மாதிரி அவங்க ரிவருக்கு வைக்க அந்த ரிவர்லேருந்து அதுக்கு அந்த மாதிரி ஈவினிங் டைமில் மஸ்கிட்டோ வரும். ஓகே ரிவர் தாக்கா மஸ்கிட்டோ கண்டிப்பாக வரும். சொல்லிட்டு ஈவினிங் டைமில் இண்டஸ்ட்ரியில் க்ளோஸ் பண்ணிட்டுங்க சொல்கிறாங்க. அப்புறம் வேணாக்கா குட் நைட் வேணால் போட்டு வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. என்னென்னு காமா எனக்கு அப்போ மஸ்கிட்டோ வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கடவுள் முன்னே சொல்லிக்க கூடாதா சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் க்ளோஸ் பண்ணாது இதுக்காக தான் இருக்குமோ. அப்போ தெரிஞ்சிருக்கு நம்ம தான் தெரிய மாட்டோம்மா. ஜேகே பார்க்குறாங்க கடவுளே சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜேகே போயிட்டு அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் லாக் பண்ணிட்டு அந்த காட்டன் போட்டுவிட்டாங்க. கூட காட்டன் போட்டுட்டு வராங்க. அப்படி பார்த்தாலும் மஸ்கிட்டோ நிறைய இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே சரி இந்த குட் எடுத்து போட்டுவிட்டாங்க. நீங்கள் இறந்து போங்க சரியா ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு நான் உயிரோட நீங்களே இறந்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதை ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் வீட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அமைதியாக இருக்காரு. அவர் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக தூங்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு அவருக்கு நல்லா எனக்கு நியூ ப்ளஸ் தூக்கம் வரான்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. ஆனால் அவருக்கு நல்லா தூக்கம் வந்திருக்கும். அவர் நல்லாவே தூங்கிருப்பார். ரெஸ்டாரண்ட் ஃப்ரீயாக தூங்கிருப்பார். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜேகே இருக்கிறாங்க. எழுந்து எப்படி வெளியே வராங்க. அது கரெக்டாக அந்த வீட்டு டோர் ஃப்ரண்ட் வெளியே வராங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கார்டனிங்லாம் பார்க்கறதுக்கு பரவாயில்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா. ஜேகே போய் ஃப்ளவர்ஸ் போய் தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. தண்ணி விட்டுருக்கும் போது தான் பார்க்குறாங்க. இப்போ அங்கே ஒரு கார் சவுண்ட் கேட்குது. ஜேகே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. இங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த வீட்டு கார் வந்து வெளில வருது. ஜேகே பார்க்குறாங்க. அச்சோ அப்போ எல்லாரும் ஒர்க் ஒரு டைம் ஆகிடுச்சா. ஜேகே பார்க்குறாங்க. அந்த பையனை பார்க்க முடியாது சொல்லிட்டு இப்போ கேட்டு ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடுது. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே சரி 1 வீக்காக ஜேகே பார்க்குறாங்க. அந்த பையனோட ஃபேஸை மட்டும் பார்க்கவே முடியல. டெய்லியும் பையன் வருது. ஈவினிங் டைமுக்கு தான் அந்த பையன் வருவாங்க. அந்த பேக் சர்வீஸ்லாம் ஒரு பாப்பா போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தாக்கா ஜேகே ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் கூட ஒரு கண்டென்ட் நேரத்தில் பாசம் எப்படி டர்ன் போயிடுறாங்க. பேக் வியூ மட்டும் தான் பார்க்க முடியாது. தவிர ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க முடியல. அப்படி போயிட்டு இருக்கோம். ஜேகே பார்க்குறாங்க.
ஒரு வண்டி பார்க்குறாங்க. ஆச்சு அந்த பையனை பார்க்க முடியலையே, அதையும் நான் ஃபேஸ் வந்துட்டு பார்க்க முடியல. அவர் நான் நல்லா கேர் பண்ணுவோம். நானும் யோசிச்சு டெய்லியும் பார்க்குறேன், ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி விட்டு பார்த்து கம்மி விட்டுறாங்க. அப்படிதான் சரி பார்க்குறாங்க. திங்ஸ் எதுவுமே இல்லை. எங்கேருந்து வாக் பண்ணி போனாலே வந்துட்டு எப்படிக்கும் ஒரு எப்படி லைக் ஒரு ஜாகிங் மாதிரி தான். இல்லை நம்ம போனாக்க நல்லாயிருக்கும். ஒரு வாக்கிங் போகிறது தான். நம்ம வாக் பண்ணி போயிட்டு நம்ம வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும். சம்டைம் திங்ஸ் வாங்கின மாதிரி இருக்கும். போயிட்டு வரும். அப்படி சொல்லி ஜெக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த கூடி பிளாக் கலர் கூடியெல்லாம் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜெக்கி போயிட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு பின்னாடி ஒரு பாப்பா வரா. பாப்பா இருக்காங்க. அப்போ பாப்பா சைக்கிள் கொஞ்சம் கத்திட்டு இருக்கா, ஓட்டிட்டு இருக்கா. ஒரு குட்டி பாப்பா தான். ஒரு 4 years இருக்கு அந்த பாப்பாக்கு. சைக்கிள் ஓட்டி வந்துட்டு இருக்கா. அப்படி அந்த பசங்க மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ பாப்பா வந்துட்டு அங்கிள் அங்கிள் கூப்பிட்டு இருக்காங்க. அந்த ஜெக்கி கேட்குதுன்னா ஜெக்கி ஹெட்செட் போட்டுருக்காங்க. அங்கே கூப்பிட்டு இருக்காங்க. அந்த பாப்பா அவர் கேட்கவே இல்லை. அந்த பாப்பா இருக்குதான் கற்றுக்கிட்டு இருக்கா. அது ஓடிட்டே வந்துருக்கா. கரெக்டாக ஜெக்கி மட்டும் இடிச்சு கீழே விழுந்துருப்பா. இப்போ ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பாப்பா கீழே விழுந்துருக்கா. இப்போ ஜெக்கி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேபி அந்த பாப்பா வந்துட்டு அங்கிள் பாருங்க எவ்வளோ டைம் கூட்டு வந்துருக்கீங்கன்னா செவிட ஆவி கேட்குது. இந்த பக்கம் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஜெக்கி கூட்டு அந்த பாப்பா என்ன சொல்லுங்க ஸ்டில் ஒரு ஹெட்செட் போட்டிருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஒரு காசு சொல்லிட்டு வராங்க. அச்சு அவங்க பாரு பாப்பா சுட்டிட்டு வராங்க. அது பாப்பா பார்க்குறாங்க. சின்ன அங்கிள் சுட்டாங்க. அச்சு என்னாச்சு சுட்டாங்க. சின்ன அங்கிள் பாருங்க அவர் என்ன தள்ளி விட்டார சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அச்சு ஜோர் தள்ளி விடல சரியா, நீ இதை சைக்கிள் பிடிச்சிட்டாங்க மேலே சரியா. சரி சாரி சொல்லிட்டாங்க. இல்லை நான் கூப்பிட்டேன் அவங்க கேட்கல சொல்லிட்டாங்க. சரி அப்படியா சரி கேட்காம இருப்பாங்க. அவங்க வந்து கேட்டுருக்காங்க. எனக்கு அவங்க ஹெட்செட் வெயிட் பண்ணிருக்காங்க பாரு அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த ஒயர் அந்த ஃபுல்லாக வந்து அந்த ஒயர் ஹெட்செட் தான் போட்டுருப்பாங்க. ரொம்ப லாங்காக தெரியுது அவங்களுக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்கணும்டா. ஜெக்கி பார்க்க எனக்கு இந்த பையன் யாரோட பையனுக்கு இப்போ தான் நோட் பண்ண ஹேர் கலரு. ஓ இது அவனோ ஜெக்கி பார்க்குறது இது அவனாக தான் இருக்குமோ பார்க்குறேன். பேச போத அப்படியே க்யூட்டாக அழகாக இருக்குது. அந்த லிப்ஸு ஐஸு நோஸ்லாம் பார்க்குறாங்க. என்ன அழகடா ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அந்த பாப்பா திட்டிகிட்டு இருக்கிறது பாப்பாவை பார்க்கவே இல்லை. ஜெக்கி நம்ம ஜிம்மில் எதை பார்த்துருக்காரு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகேவா அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க தப்பா என்ன சொல்லிட்டாங்க. அவர் யார் எதுக்கு பார்த்ததே நம்ம கம்யூனிட்டிலாம் சொல்லிட்டாங்க. அதுவா நியூவாக வந்துருக்காரு சொல்கிறாங்க. அப்படியா அவன் நியூவாக வந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்க மாட்டா சொல்கிறாங்க. பாரிஸ் அடிச்சுட்டு சாரி சொல்ல மாட்டா சொல்கிறாங்க. அச்சு சொல்லுவாங்க நீ தானே அடிச்சா சொல்கிறாங்க. ஜிம்மின் அங்கிள் இவரை ஸ்வீட்டு சரியாக சொல்கிறாங்க. அவர் பாருங்க சொல்கிறாங்க. எனக்கு சர்வ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. சரி விடுமா அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ பாப்பா சரி ஓகே நான் போயிட்டு ஒரு அங்கிள் சொல்லிட்டாங்க. ஜெக்கி ஜிம்மி அந்த பாப்பாவுக்கு சைக்கிளாக கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் 10 பேருக்கு போயிடுறா. இப்போ ஜெக்கி அங்கே இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் பார்த்து கேஷ் நடக்கலாம் போகிறாங்க. ஹே எப்படி சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து என்னையா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு சரி ஓகே போகலான்னு பார்க்குறாங்க. பாரு ஒன்றுதான் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என் பேர் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தெரியுமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. தெரியும் சார் சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஜெக்கி பார்க்குறாங்க. தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஒரு ஐடியா தெரியுமா சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. நீ தெரிஞ்சுமா கேஷில் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் ஒரு ஐடியா தெரியும் ஓகேவா. உங்களுக்கு எது ப்ராப்ளம் வராது ஓகேவா. உங்களுக்கு ஃபேஸை பார்த்தா கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஓகேவா. இந்த கம்யூனிட்டியில் சில ரூல்ஸ்லாம் இருக்குது ஓகே. நீங்கள் பயப்படாமல் இப்படி கேஷுவலாக போகலாம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க ஓகே. அந்த பாப்பா மேலே அவங்க கூட்டிகிட்டே இருந்தா ஓகேவா. ஒரு அவங்க அம்மா பார்த்தா கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்லிட்டாங்க. என்ன ஆமாம் எனக்கு நீங்கள் பாட்டு கேஷுவல் போயிட்டீங்க. அந்த பாப்பா குட்டி பாப்பல அதுக்கு சைக்கிள் கற்றுக்கிட்டு இருக்கா ஓகேவா. அவங்கள தப்பு இருக்காது. உங்களுக்கு தான் கூப்பிட்டா அங்கே தள்ளிப்போங்க சொல்லி நீங்கள் கேட்காம வந்துருக்கீங்க அப்படி சொல்லி ஜிம்மி சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் சாங் கேட்டிருந்தேன் சொல்லிட்டாங்க. ஓகே ப்ராப்ளம் ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துப்போங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மி தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எங்கே போகிறா சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. கிராஸ் திங்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் கூட வருவா சொல்லிட்டாங்க. நீங்களா ஜிம்மி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்கல நான் ஃபஸ்ட் டைம் வரேன் எனக்கு அதான் சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படியா ஓகேவாங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம்மி முன்னாடி இருக்கிறாங்க. இப்போ ஜெக்கி அவர் கூட தான் வந்துட்டு இருக்காங்க. ஜெக்கி ஜிம்மி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மி வந்து பெருசாக எக்ஸைட் ஆகலை எதுவும் கேட்கவே இல்லை. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் நான் தான் இங்கே இருக்க சொல்லிட்டு எப்படி தெரியும் சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். நான் தான் இருக்கு சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறேன். இவன் டெய்லி அங்கே தான் நினச்சிக்கிங்க சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு டெய்லி அங்கே தான் நினச்சிக்கிங்க நீங்கள் பேக் தான் நினைக்கிறீங்க ஓகே. இவன் எனக்கு கம்யூனிட்டி யாருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு ஐடியும் தெரியும். நீங்கள் ஜங்குக்கும் தெரியும். நீங்கள் நிற்கிறது எல்லாரையும் உங்களை பார்த்துருக்காங்க சரியா. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கால் சொல்லிட்டாங்க. இந்த கம்யூனிட்டியில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஓகேவா. நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் அவரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உனக்கு இது தெரியுமா சொல்கிறாங்க. அந்த வேர்டுக்கும் தெரியும் எனக்கு தெரியாது. ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீங்கள் ஆர்மியாக கேட்குறாங்க. இன்னும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே பேச வாடி போயிடுது. நமக்கு ஜிம்மி பார்க்குறாங்க. சரி கிறிஸ்டின் பாருங்கள் கம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்குள்ள நம்ம வீட்டு நடந்து வந்துட்டோம். ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜிம்மி பாருங்கள் உங்களுக்கு வேணும் வாங்கிக்கோங்க. ஜிம்மி போயிடுறாங்க. அவர் பார்த்துட்டு அந்த ஸ்டோருக்கு போயிட்டு அவர் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மில் சரி சொல்லிட்டு அவர் இப்போ அவருக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. நம்ம ஜிம்மில் அவர் திங்ஸ் வாங்கிறாங்க. பாயிண்ட் 2 பேர் பில்லாம் பே பண்ணிட்டு இறங்குறாங்க. அப்புறம் நம்ம ஜெக்கி ஜிம் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வந்துருக்காங்க. ஜெக்கி ஜிம் ஃப்ரெண்டாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி கேட்குறாங்க. உனக்கு வீடியோஸ் பிடிக்குமா கேட்குறாங்க. பிடிக்குமே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. யாரோட பையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. வி சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இது பக்கம் ஜெக்கி வந்து பர்ஸாக இருக்குது. வி அந்த பையா பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்ன பிடிக்காதா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வீஸ் ஸ்பெஷல் சொல்கிறாங்க. ஓ அப்போ ஜெக்கி அப்படியே அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. ஜிம் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜெக்கி கேஷுவல் நடந்து வந்துட்டு இருக்காங்க.
ஆமாம், இதை பார்த்து நீங்கள் யாரும் எக்ஸைட் ஆகலையா கேட்குறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறவங்க எல்லாரும் எக்ஸைட் ஆவாங்க சரியா. ஆனாலும் எங்கள் ஃபீலிங்ஸ் நாங்கள் தான் கன்சிடர் பண்ணோம் சரி. எங்கள் ஐடலை பார்க்குறப்போ எங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் எங்கள் ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்ணி எனக்கு எங்கள் ஐடலுக்கு சில ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அவங்க பாவம் இல்லையா, அவங்க ஸ்டேஜ்லேயும் எங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் ரியல் லைஃப்பில் அவங்க லைஃப் இருக்குல்ல, அதையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாக்கா எப்படி சரியாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு லைஃப் இருக்குது, நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. அவங்க எங்களை பார்த்து பயப்படவே கூடாது, கொஞ்சம் ஃப்ரீடமாக ஹாப்பியாக நார்மலாக நடந்து போகணும். ஹாய் ஜம்கா சொன்னாக்கா நீங்கள் ஹாய் சொல்லிட்டு போக போகிறீங்க. அதை விட்டு அவங்களோட பயம் கொடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஓடி வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும், ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனாக்கா நீங்கள் அதுக்கு பயந்துட்டு மாஸ்க்லாம் வேர் பண்ணிட்டு ரொம்ப பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இதே எங்கள் ஃபேன்ஸ் கண்ட்ரோலாக இருந்தாக்கா, இப்போ ஃபேன்ஸ்லாம் கண்ட்ரோலாக இருந்தாக்கா நீங்கள் கூட கேஷில் போகலாம்ல அப்படி ஜிம்மு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே பார்க்குறாங்க இந்த மாதிரி எல்லாரும் வச்சுட்டு எவ்வளோ நல்லா இருக்கும் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கா சொல்கிறாங்க. நான் கூட சின்ன பையன் நினச்சா சொல்கிறாங்க. சின்ன பையனா அஜின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன பையன் நினச்சிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க உங்கள் ஏஜ்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் ஜேகே கேட்குறாங்க உங்கள் ஏஜ்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்த்தா நம்ம ஜிம்மோட ஜேகேயோட ஜிம் 2 வயசு பெரிய பையனாக இருக்காரு, நீ என்ன 2 வயசு பெரிய பையனா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மில் ப்ரௌடாக சொல்கிறாங்க. அதை ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா குட்டி பையன் மாதிரி இருக்கானே ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் பாரு ஜஸ்ட் உருவத்தை சேடப்படாது சரியா சொல்கிறாங்க. உருவத்தை சேடப்படாது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஓகே சாரி சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓகே ஜிம் பார்த்து சாப்பிட்டு வந்துருக்காங்க. இப்போ ஜேகே வந்துருக்காங்க. ஆமாம் கார் தரத்தில் எதுக்கு நடந்து வந்தால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எப்போதும் கார் எப்போ முடியுமா சண்டை நடந்து வரணும் ஓகேவா, அப்படிதான் எப்படியாக்கா ஃபிசிக்கல் ஹெல்த் இது ஆக்டிவிட்டியாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறோம் அப்படியே சொல்கிறாங்க. ஃபிசிக்கலுக்கு நம்ம ஹெல்த் ஆக்டிவாக வச்சுக்கணும், அதுக்காக தான் நடந்து வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இது நல்லா தான் இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே கூட வந்துருக்காங்க. ஃபைனலா அவன் 2 பேர் விட்டு வந்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு பாய் கூட சொல்லாமல் போயிடாரு. ஜேகே பார்க்குறாங்க என்ன பாய் கூட சொல்லாமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் குக் பண்ணிட்டு இருக்காரு. குக் பண்ணும்போது ஜிம்முக்கு கால் வருது. அப்போ ஜிம் பேசிக்கிட்டே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மோட கிச்சனும் ஜேகேட கிச்சன் நேர் தான் இருக்கும், ஈஸியாக பார்க்க முடியும். ஜேகே இங்கே பார்த்துருக்காங்க. ஜிம் ஃபோனில் பேசிக்கிட்டே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க யார்கிட்ட பேசிட்டு இருப்பான். ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு அவர் கேஷுவலாக இருக்காரு. நாளைக்கு நைட்டு தாண்டா இங்கே கரெக்டாக எப்படினாக்கா ஒரு தேர்ஸ்டே அந்த டைமில் இப்போனாக்கா கரெக்டாக பவர் கட் ஆகும். ஒரு டைமுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் பவர் கட் ஆகிடும். அப்போ ஜிம் பார்க்குறாங்க கரெக்டாக ஒரு கேண்டில்ஸ் ஆன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே வந்து பார்க்குறாங்க எதுக்கு கேண்டில்ஸ் வைக்கிறான். ஜேகே பார்க்குறாங்க அவர் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பவர் கட் ஆகிடுது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஓ இதுக்கு தானா. ஜேகே பார்க்குறாங்க ஏன் யூபிஎஸ் ஒர்க் ஆகுதா. ஜேகே பார்த்துருக்காங்க போது எந்த ஒரு யூபிஎஸ்லும் இங்கே ஒர்க் ஆகலை, யாராவது கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக கட் ஆகிடும், யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதை இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பார்த்தா அந்த கேண்டில்ஸ் வச்சுட்டு இருக்காரு. அது கேண்டில்ஸோட வெளிச்சத்தில் ஜிம் பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காரு. ஜேகே வந்து பார்த்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது செம்ம அழகாக அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துருக்காங்க. இந்த அண்ணன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, இவருக்கு அளவுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. ஜேகே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா அது கேண்டில்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு மொபைல் டார்ச் ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவர் கேஷுவலாக இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க கேஷுவலாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், பரவாயில்ல நல்லா இருக்குது. ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. என்னையும் ஒரு பர்சன்டாக என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு பேசியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி எவ்வளோ நல்லா இருக்கும். ஜேகே பார்க்குறாங்க. என்னை பார்த்துட்டு ஹாய் ஜேகேன்னு சொன்னாக்க நான் ஹாய் சொல்ல போகிறேன். அதுட்டு ஓடி வந்து பக்கத்து பயமூர்த்தி ஐயோ ஜேகே நினைக்கிறாங்க நினச்சிக்கிட்டே வந்து உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் நம்ம ஜிம் தான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக பவர் ஆன் ஆகிடுது. ஜிம் டக்குனு கேண்டில்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஜேகே பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ண மாட்டாங்க பால்கனியில். ஜேகே பார்க்குறாங்க ஜிம் ஓடி போயிட்டாரு உள்ள. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு அவருமே வந்து லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்படியே சரியாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜேகே ஒர்க் பண்ணுறது சரி போகலாம் சொல்லி ஜேகே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதாவது கார் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஜேகே பார்க்க என்ன ஆச்சு சொல்லி ஜேகே கார் ஸ்டார்ட் ஆகல. எல்லாம் இது நல்லா இருந்துச்சு. ஜேகே பார்க்குறாங்க நான் நல்லா சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏன் ஜேகே பார்க்குறேன் எனக்கு ஜேகே வந்து ஒரு 7 டேஸாக கார் எடுத்துருக்க மாட்டாங்க, அதான் ஸ்டார்ட் ஆக மாட்டேன். ஜேகே பார்க்குறேன் இதெல்லாம் அப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கு. ஜேகே பார்க்குறாங்க இப்போ டைம்க்கு நான் போய் ஆகணுமே சொல்லி ஜேகே பார்க்குறேன். இந்த பக்கம் கரெக்டாக நம்ம ஜிம்மில் ரெடி ஆகிருப்பாங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வெளில வராங்க. ஒரு கார் எடுத்துட்டு ஜேகே பார்க்குறாங்க ஜிம்மி வந்து கூப்பிட்றாங்க. அந்த பக்கம் ஜிம் கார் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னன்னு கேட்குறாங்க. என் ட்ராப் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. ட்ராப் பண்ணுமா ஏன் என்னாச்சும் உங்கள் காருக்கு சொல்கிறாங்க. இல்லை கார் ஸ்டார்ட் ஆகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஜிம்மில் வந்துட்டு கார் ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஜிம் காரை போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம் அமைதியாக இருக்காரு. ஜேகே ஒரு சாங் ப்ளே பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க சாங்காக கேட்க ரொம்ப அழகாக இருக்கும். சாங்காக கேட்கறதுக்கு பரவாயில்ல சாங் செலக்ஷன் இருக்கும் போல. ஜேகே பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் தான் அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே பார்க்குறாங்க எங்கே ஒர்க் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் சொல்கிறாங்க அந்த பிளேஸ் சொல்கிறேன். ஜேகே பார்க்குறாங்க நல்லா ஒர்க் தான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறா கேட்குறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க 3 இயர்ஸாக சொல்கிறாங்க. 3 இயர்ஸாக ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு நீ டெப்பார்ட்மெண்ட் சொல்லி என்ன சொல்கிறாங்க. இல்லை அங்கேயே ஸ்டாப் பண்ணுவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே சார் ஜிம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஜேகே வந்துட்டு தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. சார் ஓகே ஜிம் போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க எவ்வளோ நல்ல பையனாக இருக்கும், ரொம்ப போயிட்டு அழகாக நீட்டாக இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப பர்சன் ஃப்ரெண்டாக நல்லா இருக்கும். ஜேகே பார்க்குறாங்க எனக்கு எதாவது ஷேர் பண்ணிக்கணும், எனக்கு அவன் எதுவுமே கேட்க மாட்டேறான், எனக்கு பர்சனை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறான், நீங்கள் எப்படி இருக்கீங்க எதுவுமே கேட்க மாட்டேறான், நானே எவ்வளோ க்ளோஸாக பேசினாலும் அவன் அளவாக பேசிட்டு இருக்கான், எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கே. ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே ஆஃபீஸ் வந்துடுறாங்க. வந்துட்டு அதான் அவங்க டேம் வந்துடுறாங்க. டேம் பண்ண ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்போ எப்படிக்கா ஃபோன் சொல்லி கொஞ்சம் கார் ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டு அப்போ மெக்கானிக் ஷெட் போய் கார் ரெடி பண்ணிடுறாங்க. கார் ரெடி பண்ணி அங்கே வந்துடுறாங்க. இப்போ ஜேகே தான் நைட்டு போயிறாங்க. நைட்டு பார்க்க ஒரு கார் வந்து கம்பெனி கார் ஸ்டாப் பண்ணி போயிட்டு இருக்கு.
சாப்பிட விட்டு போகும்போது ஜிம் பார்த்தா பார்த்தாங்க வெளியே நின்றுருக்காரு ஃபோன் பேசிட்டு. அப்புறம் ஜேகி பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து ஒரு குட்டி ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு க்யூட்டாக ஃபோன் பேசிட்டு ஜேகி பார்க்குறாங்க. இன்னும் அழகாக இருக்கான். ஜேகிக்கு ஜிம்மில் மேலே ஒரு கண்ணாவே இருக்குது. அழகாக இருக்காவே பார்த்துட்டு இருக்காங்க. ரசிச்சு பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிம் தான் ஃபோன் பேசிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்து ஜேகி அங்கே இருக்கிறாங்க. அப்போ ஜிம்மில் என்னக்கு அவ்வளோ ஹெட் செக் பண்ணுறாங்க. ஜேகி தான் ஒன்று சொல்லிட்டு உள்ள போயிடறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஜேகி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்படி இருந்து பார்க்கணும் நம்ம ஜேகி எப்படின்னு டைம் கொடுக்குற ஜிம் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஹெல்ப்லாக ஓப்பனாக போய் கேட்டுருவாரு. ஜேகி ஜிம்மும் டக்குனு பண்ணிடுவாங்க. ஜிம் எதுவுமே ஜேக்கிட்ட கேட்க மாட்டாங்க. இது பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க இது கேட்கவே மாட்டாங்க. அது ஜேக்கிக்கு தான் கியூரியாஸ் ஜிம்முக்கு தெரிஞ்சுக்கணும் பேசணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை வருது தவிர ஃப்ரெண்டாக ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறத தவிர நம்ம ஜிம்முக்கு அந்த மாதிரி தாட்டே கிடையாது. அவருக்கு கூட ஒர்க் கூட அவருக்கு ஒரு பிஸியாக இருக்காங்க. அப்படி தான் நம்ம ஜிம் ஜேக்கி வந்து வீட்டுக்கு 3 வீக்ஸ் இருந்தாங்க. 3 வீக்ஸ் ஆஃப்டர் தான் ஜேக்கி பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு ஒரு கார் ஜேக்கி பார்க்குறது. இதே நியூ கார் அது வீக்கெண்டு ஜேக்கி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு கார் வந்து கார் பாசம் இறங்குறாங்க. பார்த்தா அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சன்ஷைன் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜேக்கி பார்க்குறது யாரா இது ஜேக்கி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பையன் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இன்னொரு கார் பண்ணி வந்துட்டு இன்னொரு பையன் கார்ட்ட இறங்குறாங்க. யார் இவங்கெல்லாம் ஜேக்கி பார்க்குறாங்க. யாரா இருக்கும் ஜேக்கி பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஜேக்கி பார்க்குறாங்க இருந்தாலும் இருக்கும் போல இல்லை நான் எவனை பார்க்க அழகாக இருக்கணும் எப்படி சொல்லிட்டு நம்ம ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஓடி ஹக் பண்ணிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு யாங்க சொல்லி போகிறாங்க. இப்போ ஜேக்கி அவங்க என்ன பேசுறாங்க கேட்காது. ஆனால் வந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஹக் பண்ணுறது இன்னொரு பர்சன் ஹக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க எங்களை வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கிட்டான் இப்படி ஏதாவது வேறு காசு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க காய் பார்க்கிட்டே அதை சொல்லிட்டாங்க. ஒரு வீட்டுக்காரங்க குடி இருக்கான்னு சொல்லி யார் சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க சொன்னல உங்களோட ஆப்போசிட் வந்து எம்டி அஞ்சு இப்போ வந்துட்டு குடி வந்துட்டாங்க சொன்னாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யார் இருக்கா சொல்கிறாங்க. தெரியலையா சொல்லி ஜேகே அப்படி காய் பிளான் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துக்கு அங்கே இருக்கிற ஜேகே தான். ஜேகே பார்த்து காய்க்கு ஷாக்காக ஜேகேன்னு போய் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கம் காய் ஜேகி பார்க்குறேன் இருக்கிற பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தாண்டி வாடா அவர் பார்த்து அவனை பார்த்து வந்து தப்பாக நினச்சி வா சொல்கிறாங்க. ஏன்டா நம்ம ஐடியில் பார்க்கறதா சொல்லிட்டு ஜேகி பார்த்துருக்காங்க. காய் பார்க்குறாங்க. ஹாய் கை காமிச்சிட்டாங்க. அந்த பக்கம் காய் வந்துட்டு ஜேகேவும் கொஞ்சம் கூட வச்சுக்காங்க. ஹேண்ட் வந்து ஹேண்டை காமிக்கிறாங்க. ஹாய் சொல்லிட்டு அந்த பக்கம் காய்க்கு ரொம்ப ஹாப்பியாக குதிக்கிறாருங்கிறது ஜேகி பார்க்குறேன் ஒரு ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜேகி தான் காய் பார்க்கணும். அடடா எனக்கு ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிட்டு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு பிடிஎஸ் பார்க்கணும் ஆசை நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது இப்படி பார்த்து ஹாய் சொல்லி நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக ஆகிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஜெவ பார்க்குறாங்க. இப்போ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேபி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்கண்டே பேபி போட்டார் எவ்வளோ விளாட்றதுக்கு போகிறாங்க. நம்ம ஜெவ பேர்னாக்கா ஜிம்மில் கசன் விடுறது ஓகேவா. நமக்கு காய் வந்து ஜேக்கே ஜிம்மில் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த பக்கம் நம்ம காய்க்கும் ஜேக்கே ரொம்ப பிடிக்கும். ஜேக்கே ஃபேவரட் ஐடல் பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு ஃபேவரட் ஐடல்டா நான் பார்த்துட்டு கை காமிச்சிட்டே நான் எப்படி சொல்லுவான். ஜேக்கே வந்து காய் குதிச்சிட்டு இருக்காங்க. ஜேக்கே அதை புரிஞ்சு காய் குதிக்கிறதான் பார்த்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஸோ திரும்பி பக்கம் நம்ம ஜிம்மில் வந்துட்டு உள்ளவா காய்ச்சி எவ்வளோ வந்துட்டாங்க. டோர் லாக் பண்ணிட்டு இப்போ 1 பேர் பண்ணிட்டாங்க. டே ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை வெளியே வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே யாருக்கும் ஃப்ரெண்டுக்காக நம்பருக்கு அந்த இந்த வீட்டை அட்ரஸ் கொடுக்கவே இல்லை. யாரும் வர முடியல. ஜேகே மட்டும் தான் இருக்காங்க. அப்போ ஜேகே பார்க்க சொல்லி ஓகே லைவ் போக சொல்லி ஜேகே போய்ட்டு லைவ் போகிறாங்க. அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி யாரும் ஃபைண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது லைவ் போயிட்டு இருக்காரு. அப்போ எல்லாம் பேசிட்டுருக்காங்க. ஜேகே எப்படி இருக்குன்னு சொல்லி ஜேகே பார்க்கணும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜேகே கேட்குறாங்க ரீசெண்டாக ஏதாவது ஒரு மூமெண்ட் நடந்துச்சா உங்களை மறக்க முடியாது கேட்குறாங்க. அப்போ ஜேகே பார்க்க சொல்லிட்டாங்க. ஆமாம் ரீசெண்டாக ஒரு பர்சன் மீட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் அந்த பர்சனே பார்த்தாங்க. ஆனால் கேஷுவலாக பார்த்துட்டு எப்படியாக்கா ஜஸ்ட்டு ஒரு ஹாய்ன்ற போய் பார்த்துட்டு போயிட்டாங்க சொல்லுங்க. அப்படி ஆமாம் ஹாய் கூட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு கேஷுவல் நீங்கள் ஜேகே அப்படி கூட பார்த்துட்டு கேஷுவல் தாங்க நான் போய் பேசலாம் சொல்லிட்டாங்க. என்ன ஜேகே சொல்லிட்டீங்க அவங்கள பார்த்து யாராவது பர்சன் பேசுறது யார் அப்படிலாம் கேட்டு கோவப்படுறாங்க. எல்லாரும் ஜேகே பார்க்க இல்லை எனக்கு உண்மையாகவே இந்த பர்சன் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் நீங்கள் கேஷுவலாக இருங்க உங்களை யாரும் இது பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஜேகே சொல்லிட்டாங்க. அப்படியே ஜேகே ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி தான் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப பிடிக்கும். ஜேகே தான் நிறைய சொல்லிட்டாரு ஆரம்பிக்கிட்டு அவர் பேசுகிற டைம் போகிறது தெரியல. ஆல்மோஸ்ட் லைவ் ஒரு 3 ஹவர்ஸ் பண்ணி 3 ஹவர்ஸ் லைவ் முடிஞ்சு லைவ் முடிச்சுட்டு வராரு. இதான் பார்த்தாக்கா அது வாழ்க்கையில் 3 பேர் இருந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இவருக்கு கையில் ட்ரிங்க் வச்சுருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ட்ரிங்காக பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மாதிரி அவருக்கு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ் கூட பிடிக்கும். இவங்க 3 பேர் இருந்தாங்க. ஒரு பீர் வச்சுருக்காங்க. கையில் வந்து பீர் ஊற்றி வச்சுருக்காங்க. கிளாஸில் ஒரு பெரிய பெரிய கிளாஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்பா ஆஃபீஸில் வீட்டில் ஜெயிக்க இருக்காங்க எதுவும் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க பார்த்து நீ சொன்னாக்க போய் குடிச்சிட்டு போய் அதுக்காக சொல்கிறாங்க. ஏன்டா ஒரு ஐடியில் பதவிலாம் குடிக்க செய்வாங்க ஒரு எக்ஸசைஸாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க. புரியுதுடா இதெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் பயப்பட வராது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் கொஞ்சம் அனுப்ப ஃபீல் பண்ண வேண்டாம் அதுக்காக சொல்லாமல் விட்டேன் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீ கொடுத்து வச்சுங்களா சொல்லுங்க எதுக்காக சொல்கிறாங்க. டெய்லி ஜேகே பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் டே அவரு இவர் 6% தான்டா சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட நம்ம ஐடியில் இல்லையா சொல்கிறாங்க. புரியுது ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜோப் ஜிம்மிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம்னா நீ சொல்ல ஸ்டெயில் இப்போ வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் டேஸ் போட்டோம் நம்ம ப்ராப்பராக எதுவும் சர்டிஃபிகேட் பண்ணாமல் போக முடியாது சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு அதுக்கு சேஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு சிலபஸ் பனியன் போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துருக்காங்க. ஜேகே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி நம்மளோட ஒன் ஆஃப் த மெம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இவங்க ஜிம் பண்ணி முடிச்சு ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகுது நைட்டு. அப்போ தான் ஜேவ் போகிறாங்க. அப்படி ஜேவாக்கு காயும் போயிடுறாங்க. பாய் சொல்லிட்டு ஜிம் தான் கார்டனில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜிம்முக்கு வீட்டுக்கு ஒரு கார் ஜிம் பார்க்குறாங்க. அச்சா அம்மா விட்டாங்க ஜிம் போகிறாங்க. அம்மா ஆசிட்டாங்க இந்த ஜிம்மில் விட்டு கொக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொக்கோ செல்லாம் பார்க்குறாங்க. அது க்யூட்டாக அங்கே இப்போ ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒரு பூ குட்டி இருக்குது.
இப்போ ஜேகே பார்க்குறாங்க என்னது பார்க்குறாங்க பெட்டா நான் ஜேகே பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ஜிம் பார்க்குறாங்க அம்மா அது வேப்பம் பண்ணுங்க சொல்லிட்டாங்க இப்போ அதை வேப்பம் பண்ணிட்டாங்க ஜிம் அங்கே போய் கையில் ஃபோட்டோ கட்டி வச்சிருக்காரு அது ரொம்ப அழகாக ஜேகே டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டாங்க நம்ம ஜிம்மில் அங்கே மொபைல் ஆன் பண்ணி ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறாங்க ஓகே அது விட பர்ஃபெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது கேட்குறாங்க ஜிம் அம்மா பார்க்குறாங்க பா ஜிம்மிங் இப்போ ஓகே தான் ஓகேவா ஆனால் உண்ட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்க ஓகேவா நீ சும்மா அதை தூக்குறாங்க கொஞ்சம் சொல்லிட்டு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க ஓகேம்மா பயப்படாத எனக்கு டூவா சொல்லிட்டாங்க சரி ஓகே பார்த்துட்டு சரி ஓகே அம்மா குறைக்கிறதுக்கு போவா சொல்லிட்டாங்க அம்மா கொஞ்சம் நேரம் போங்க சரி இல்லைப்பா உட்கா கொடுத்துட்டு போங்க ஓகே பார்த்துட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே மாதம் இப்போ ஜிம்மிண்டா ஜிம்முக்கு போய்ட்டு ஓகே அதுக்கு ஜிம் பார்க்குறாங்க வாசலம் போகலாம் ஜிம்முக்கு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க பாருங்க நீ இல்லாமல் வீடு எப்படி தெரியுமா பாரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஆகும் ஒரு வீட்டில் இல்லாமல் வீடு என்கிட்ட இருக்குது ஜிம் சொல்லிட்டாங்க இப்போ அதான் நீ யாவது கற்றுக்கணும் நீயா வா ஜிம் கற்றுக்க விட்டு பார்க்குறேன் அது அவர் சொல்கிறாரு நீ யாவது சொல்ற அவர் அதர் லாங்குவேஜில் பேசுகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பக்கம் ஜெகி பார்க்குறதா ஆசையாக இருக்குது வெட்டி வச்சுக்கோம் போது பேசுவோமா ஜெகி பார்க்குறேன் போனால் தப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இது தப்பா எடுத்துக்க மாட்டான் நம்ம போவோம் ஜெகி தான் வீட்டில் லாக் பண்ணிட்டு ஆப்போசிட்டுக்கு போகிறாங்க போயிட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு 2 பேர் ஜிம் பார்க்குறேன் யாரும் ஜிம் பார்க்குறாங்க ஜெகி கேட்குறாங்க ஜம்ப் பேரே வேணும் ஜிம் கேட்குறாங்க ஜெகி பார்க்குறேன் நான் உள்ள வர மாஸ்ட்டாங்க உள்ள வா ஜிம் கூப்பிட்றாங்க ஜெகி உள்ள பாருங்க ஜிம் பார்க்குறாங்க சரி என்ன சாப்பிட்ற ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துருக்கா காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேணும் கேட்குறாங்க ஜெகி பார்க்க கொஞ்சம் யோசிக்கல காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சொல்கிறாங்க ஜெகி ஜிம் பார்க்குறாங்க காஃபி ஸ்நாக்ஸாக சொல்கிறாங்க சரி ஓகே சார் ஜிம் போய்ட்டு காஃபி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க அப்புறம் ஜெகி பார்க்குறாங்க ஃபோன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு மீ கத்திட்டு இருக்கு ஜெகி பார்க்குறாங்க ஜிம்மில் போய் அவங்களோட போய்ட்டு சொல்லிட்டாங்க ஆமாம் ஜெகி சொல்லிட்டாங்க இது விட சொல்லிட்டாங்க இல்லை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ சொல்லிட்டாங்க அப்படியே அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு இது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லுவாங்க அப்படி ஆமாம் என் அம்மா தான் கூட்டு போய் வச்சிருந்தாங்க அவங்க டாக்டர் கிட்ட காமிச்சிட்டாங்க சொல்லிட்டாங்க இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அதான் கூட்டு வந்துருக்காங்க சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்க ரொம்ப அழகாக சொல்லிட்டு ஹேண்ட் கொடுத்து சொல்லிட்டாங்க இப்போ ஃபோன் பண்ணி கரெக்டாக க்யூட்டாக ஹேண்ட் கொடுக்குது ஜெகி பார்க்க வாங்க சம்பதாக இருக்கும்போதே சொல்லிட்டாங்க ஆமாம் நம்ம சொல்கிறதா கேட்கும் சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்க ஃபோன் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் எனக்கு கேட்டால் ரொம்ப பிடிக்கும் ஜிம்னு சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டாங்க அது பக்கம் ஜிம்ன்ற அப்போ பார்க்குறாங்க மெடிசன் இருக்குது இது சொல்லிட்டாங்க இது எனக்கு கேட்டலர்ஜி இருக்குது சொல்லிட்டாங்க கேட்டலர்ஜி ஆமாம் எனக்கு கேட்டலர்ஜி இருக்குது ஸோ அந்த மெடிசன் யூஸ் பண்ண வேண்டிய ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க அப்போ எதுக்காக சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது எனக்கு பிடிக்குமே ஜிம் சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்குறாங்க அப்படி அவங்க பிடிக்கும் செட்டு சேஃபாக இருக்குங்க அதுக்காக சொல்லிட்டாங்க ஜெகி பார்க்குறாங்க பரவாயில்ல நல்ல விஷயம் தான் சொல்லிட்டாங்க இல்லை காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் ஜிம் கொடுக்குறாங்க அப்போ ஜெகி பார்க்குறாங்க நம்மகிட்ட கேட்போம் ஒன்று சொல்லுவியா சொல்லிட்டாங்க கேளு ஜிம் சொல்லிட்டாங்க அப்போ ஜெகி பார்க்குறாங்க எனக்கு 2 பேர் இருந்தாங்க வீட்டுக்கு சொல்லிட்டாங்க மாஸ்டர் அவங்க யார் உன் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க ஒருத்தவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க செகண்ட் சொல்லிட்டாங்க செகண்ட் ஒருத்தவங்க கசின் சொல்லிட்டாங்க கசின் ஆமாம் எனக்கு ஒருத்தர் அங்கே ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க என்னை பற்றி கை காமிச்சிட்டு அவன் தான் ஃப்ரெண்டாக சொல்லிட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லிட்டாங்க இல்லை நான் கதை ப்ளேஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க அப்படி ஆமாம் எனக்கு உனக்கும் இன்னொரு பசங்க ஆமாம் நான் ஹேங் சொல்லிட்டேன் ஆமாம் அவருக்கும் பேசும்போது ஃபெமிலியாக இருந்துச்சு சொல்லிட்டாங்க அப்போ ஃபெமிலியாக இருந்துச்சு அதான் நான் கொஞ்சம் சிமிலியாக இருந்துச்சு சொல்லிட்டாங்க அப்படி அவங்க பேசும்போது சிமிலியாக இருந்துச்சு அதான் கேட்டேன் சொல்லிட்டாங்க அப்போ ஜெகி ஜிம் பார்க்குறேன் ஆமாம் அவர் அண்ணா சொல்லிட்டாங்க ஓகே அப்படி சொல்லி ஜெகி ஜிம்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜெகி அது காஃபி ஃபுல்லாக குடிச்சிருப்பாரு அந்த ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சிடுங்க அந்த போயிட்டு கூட கொஞ்சம் விளையாடுறாங்க அந்த ஃபோன் குட்டி கூட ஜெகி பே பண்ணுறாங்க ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு ஜிம் பார்க்குறாங்க இது விஷயத்தில் யாரும் அட்டாச் ஆக சொல்லுவாங்க அப்படி அவங்க யாரும் அட்டாச் ஆக ரொம்ப வீட்டு அட்டாச் ஆக சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜெகி பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்போ ஜெகி தான் ஜிம் ரொம்ப கேட்டு தப்பாக கொண்டு ஜிம்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க ஜெகி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன கூப்பிட்டா சொல்லிட்டாங்க ஜாங்கக்கா சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கூப்பிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே என்ன வேணும் கேட்குறாங்க இல்லை எங்களோட ஃப்ரெண்டாக இருப்பா சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட் ஆகும் நான் சொல்லிட்டாங்க ஆமாம் ஏன் கேட்குறாங்க இல்லை ஏன் எங்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஆகும் சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இப்படி நேச்சுரல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க அப்படி ஆமாம் நேச்சுரல் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா சொல்லுவாங்க பர்ஃபெக்ட் ஆகும் நான் சொல்லிட்டாங்க ஆமாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் நீ நடந்துக்க விதமாக இருக்கட்டும் எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவங்களை பார்த்து அட்மையர் ஆகிட்டே இருக்கா சொல்லிட்டாங்க அட்மையர் ஆகிற என்ன பார்த்து சொல்லிட்டாங்க ஆமாம் எனக்கு வந்துட்டு அட்மையர் ஆகிட்டு எவ்ரி செகண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மி நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாமா ஜி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே இருக்கிற ஐடல் நம்மகிட்ட ஃப்ரெண்டாக இருக்கான்னு கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க ஜிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சரி ஓகே உனக்கு எல்லாம் வேணாட்டு கேட்க ஓகேவா எனக்கு எதாவது வந்துட்டு கேட்குறேன் சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டேன் அப்புறம் ஜெகி அவங்க நம்பர் தெரியாது சொல்லிட்டாங்க எதுக்கு ஜிம் கேட்குறாங்க அவன் ஃப்ரெண்டு சொன்னால் நம்பர் தர ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்பர் ஷேர் பண்ணிக்கூடாதா ஜெகி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க இல்லை உனக்கா வேண்டாம் அது சேஃப் இல்லை சரியா சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை ஓகேவா எனக்கு கூட ட்ரஸ்ட் இருக்குது நம்பர் கூட சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க உனக்கு என்ன ட்ரஸ்ட் இல்லையா சொல்கிறாங்க உனக்கு என்ன ட்ரஸ்ட் தான் பரவாயில்ல ஓகே என் நம்பர் தராது அப்படி சொல்லிட்டு ஜெகி தான் அவர் நம்பர் ஜிம்மோட மொபைல் நம்பர் சேவ் பண்ணி கொடுத்துறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க என் நம்பரை வச்சுக்கோ சரியா சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ பத்திரமா பார்த்துக்கோ ஜெகி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி சரி ஓகே சொல்லி உனக்கு எப்போ என்ன ட்ரஸ்ட் விட நம்பர் கூட சொல்கிறாங்க ஜிம்மே சரி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ட்ரஸ்ட்டில் இருக்குது ஆனால் எனக்கு அப்படின்னு எடுத்துக்க வேணாம் அவன் வந்து ஒரு பெரிய ஐடியில் மட்டும் இவ்வளோ விடக்கா ரொம்ப சாதாரண பேசி பழகுறாங்கன்றக்காக நம்ம அதே மாதிரி மட்டும் கூட ஜிம்மி அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க அவர்கிட்ட எம்பிடிஎஸ் எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவீங்க அப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க ஜெகி நினைக்கிறப்ப கேட்பாங்க சொல்கிறாங்க ஜிம்மி போய் கேட்கறவே இல்லை ஜெகி பார்க்க அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெகி பார்த்துட்டு இருக்காங்க ஜிம்மி டேஸ் போக ஜெகி ஜிம்முக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க ஜிம் பார்க்குறாங்க எங்கே போயிட்டேன் ஜிம் கேட்குறாங்க ஜெகி பாருங்க அதுவா
ஒர்க்கில் ரொம்ப டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா அம்மா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு ஃபுட்டு குக் பண்ணிங்க சாப்பிட்றதா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஜெகி உட்காராங்க. ஜிம் குக் பண்ணி தராங்க. ஜெகி பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. இது என் ஃபுட்டா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெகி ரொம்ப ஹாப்பியாக ஜெகி சாப்பிட்டுருக்காங்க. ஜெகி பார்த்து பொண்ணு ஓடி பார்த்து அது க்யூட்டாக கத்திட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. நீ வண்டியா அவனை பார்த்து சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜெகி பார்க்குறாங்க. கொக்கோ தூக்குறாங்க. தூக்கி வச்சுட்டு இருக்காரு. க்யூட்டாக பார்த்துருக்காங்க. ஜெகி பார்த்து மேலே கத்திட்டே இருக்கு. ஜெகி பார்க்குறாங்க. சாப்பாடு வேணுமா சொல்கிறாங்க. ஜெகி ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஃபுட்டு கொடுத்துட்டா சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஃபுட்டு கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெகி சாப்பிட்றாங்க. ஜெகிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெகி ஜிம் பார்த்துருக்காங்க. என்ன ஜெகா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க ஃப்ரெண்டு கிடச்சி சொல்கிறாங்க. அட இதில் போய் என்ன இப்படி ஹாப்பினஸ் சொல்கிறேன். நான் தான் ஹாப்பி ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை தெரியுமா எனக்கு எனக்கு கிடச்சி நீ எவ்வளோ நல்ல பையனாக இருக்குது தெரியுமா ரொம்ப பிடிச்சிருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு ஈஸியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் அது அன்எக்ஸ்பெக்டட் மீட் பண்ண ஃப்ரெண்டு சடனாக டச் ஃப்ரெண்டு எனக்கு நெய்பர்ஹுட் ஃப்ரெண்டு ஜிம் ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்போ நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகிக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி சொல்லிட்டு இப்போ அப்படி ஜெகி பேசி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஜெகி ஜிம் வந்து லைவ் பார்க்குறாங்க. ஜெகி லைவ் அதே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தூங்கிறாரு. இந்த பக்கம் ஜெகி கூட ரொம்ப லைவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் வச்சு டேட் இருக்காங்க. அப்புறம் ஜெகி பார்க்குறாங்க. என்ன கல்ல ஒரு டிச்சா இருக்க சொல்லிட்டாங்க. ஆமாம் லைவ் பார்த்து சொல்லிட்டேன். ஏன்டா லைவ் பார்த்தா ஜெகி கேட்குறாங்க சொல்லிட்டாங்க. நீ நேரில் பார்த்துருக்கலாம்ல ஏன் லைவ் பார்த்துருந்தா ஜெகி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நீ ரொம்ப எக்ஸைட்டாக சொல்லிட்டு இருந்தா சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவன் எதுக்கு கொக்கோ பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சின்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் காட்டுன்னு சொல்லி பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு போய் காட்டுவோம் சொல்லிட்டாங்க. என்னது காமிச்சு பாரு எனக்கு கேப்டனை கூப்பிட்டு காட்டுக்கூட சொல்லி நான் காட்டுவேன். ஜெகி சொல்கிறாங்க. நோ ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் ஆர்மி யாரோ கேட்கட்டும் நான் காட்டுவேன். ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. கொக்கோ அவங்க பாரு அவங்க கூட போயிடா சரியா ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கு கொக்கோ பார்க்குறது சரி சொல்லிட்டு அமைதியாக இருக்கு. இப்போ ஜிம் தான் ஓகே சார் டோர் லாக் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஈவினிங் தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குற கொக்கோ காணும். எங்கடா காணும் வீட்டுக்கு தேடிட்டு இருக்காங்க. நீ எங்கே போயிட்டா ஜிம் தேடி இருக்காங்க. கொக்கோ எங்கேமா இருக்கா ஜிம் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணும். இங்கே தானே இருக்கும் எங்கே போச்சு ஜிம் தேடி இருக்காங்க. அந்த பக்கம் ஜெகி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் காசு என்ன பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. கொக்கோ காணும் சொல்லிட்டு கொக்கோ காணும் மாமா சொல்கிறாங்க. அது காணும் எங்கே போட்டு தெரியலையே நான் வீட்டுக்கு வந்து எப்படி லாக் பண்ணி வச்சுக்கணும் வீட்டில் எப்படி போயிருக்கோம் சொல்லிட்டாங்க. அப்போ ஜெகி பார்க்குறாங்க. பார்த்தாங்க விண்டோ ஓப்பனில் இருக்குது. விண்டோ ஓப்பனில் இருக்குது சொல்லி விண்டோ ஓப்பனில் இருக்குது அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ எங்கே போயிருக்கோம் ஜிம் பார்க்குறாங்க. இங்கே தானே இருந்துச்சு ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா வேறு எங்கே போயிருக்குமா ஜிம் பார்க்க தேடி பார்க்குறாங்க. அந்த கம்யூனிட்டி கூட தேடிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கேட்குறாரு. நீங்கள் பார்த்துன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் பார்க்கலையே சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மில் எவ்வளோ அங்கே ட்ராஷ் சொல்லி இருக்குது. அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் ஒழிஞ்சிருக்குமோ ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ எங்கே போவோம் ஜிம்மில் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரிட்டர்ன் டேஸ்ட் வந்துடுது. ஜெகி பாருங்க